ஆனை முகனே அரணார் திருமகனே சேனையோர் கோனாக நின்று பலம் செய்வோனே ஞானமே உந்தன் திருவருளாலே நான் உன்னை பணிந்தேன் விநாயகனே. எல்லாம் வல்ல துன்னாலை பல்லியானந்த பிள்ளையாருடைய திருவடிகளை எங்களுடைய மனதிலே நிறுத்தி இன்றைய தினம் இறைவனோடு ஐக்கியமாகி இருண்ட மாலை பொழுதிலே அவன் முற்றத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற விநாயகனுடைய குழந்தைகளே, பட்டிமன்றத்தை பேச வந்திருக்கின்ற அறிஞர் பெருந்தகைகளே, நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இந்த இடத்திலே நாங்கள் பேச எடுத்திருக்கின்ற ஒரு விடயம் மிகவும் முக்கியமான ஒரு மிமிக்ரி ஆதி சொன்னது போல செக் செக் சொல்ல வரும்போட மைக் கனெக்ஷனை இழக்குது. அப்ப இந்த தலைப்பு ஒரு சிக்கலான இடத்திலே ஒரு சிக்கலான தலைப்பிலே நாங்கள் பேசுவதற்கு வந்திருக்கிறோம். அதிலே என்ன சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆலயங்களிலே எங்களுக்கு ஆன்மீகம் வளர்க்கப்படுகிறதா இல்லை ஆடம்பரம் மேலோங்கி நிற்கிறதா என்றொரு சிக்கலான தலைப்பை தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் வந்தவுடனே இந்த பக்கத்தால வாகனத்தை திருப்பி விட சொன்ன நாங்கள் இறங்கி ஓடக்கூடிய மாதிரி என்று சொன்னால் ஆலயத்துல பேசுறதுக்கு ஒரு சிக்கலான தலையங்கம். அப்ப உண்மையிலேயே பார்த்தால் ஒரு ஆன்மீகம் ஆலயத்திலே வளர்க்கப்பட வேண்டுமா இல்லை ஆடம்பரம் தான் வளர்க்கப்பட வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழுந்து நிற்கிறது. பழைய காலத்திலே சொல்லுவார்கள், வீட்டிலே ஒரு சிக்கல் சண்டை வந்து விட்டால் அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லுவா, நான் ஒருக்கா போய் முருகன் சந்நிதியில கொஞ்ச நேரம் இருந்து அழுது ஓட்டு பெறப்போறோம். அந்த ஆலயத்திலே போயிருந்து அந்த நிசப்தமான சூழலிலே அமைதியாக உட்கார்ந்திருந்து அழுது விட்டு வந்தால் மனதிலே இருக்கிற பாரம் போயிடும். இது ஆன்மீகம். இன்றைக்கு வீட்டிலேயே இருக்க முடியாத அளவு ஒரு 60-70 ஸ்பீக்கரை கட்டி 30-40 பாக்ஸை வச்சு, உண்மையாக நான் நகைச்சுவையா சொல்லவில்லை. இந்த எங்கட ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் திருவிழா தொடங்கினா அந்த ஏரியாவில் இருக்கிற நாயல் முழுக்க வலிக்கிட்டு வேறு இடங்களுக்கு போடும். ஏன்னா இருக்கீங்க அவ்வளவு சத்தம். அப்ப அப்படி ஒரு பக்கம் நடக்கிறது தான் முக்கியமானதா இல்லை ஒரு ஆலயத்திலே இறைவனை மெய்யன்போடு வந்து அவனை தொழுது விட்டு போறதுதான் முக்கியமானதா? இந்த ஆன்மீகம் தான் தேவையா இல்லை இந்த ஆடம்பரம் தான் தேவையா? அப்ப ஒரு சாரார் ஆன்மீகம் தான் ஆலயத்திலே இப்பொழுது இருக்கிறது, இன்றைக்கு ஆன்மீகம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று ஒரு அணியினர் பேச போகிறார். இன்னொரு அணியினர் பேச போறார்கள், இல்லை இன்றைய சூழலில் ஆலய திருவிழாக்கள் பெரிதும் புலப்படுத்துவது ஆடம்பரத்தை என்று பேச போகிறார்கள். அப்ப எனக்கு இடப்பக்கம் இருப்பவர்கள் இன்றைய சூழலில் ஆலயங்கள் திருவிழாக்களில் பெரிதும் புலப்படுவது ஆடம்பரமே என்று பேச இருக்கிறார்கள். இங்காலே இருப்பவர்கள் ஆன்மீகமே என்று பேச இருக்கிறார்கள். அப்ப நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் நேரடியாக விவாதத்துக்குள்ளே இறங்கலாம் என்று இருக்கின்றோம். இப்பொழுது ஆடம்பரமே என்கின்ற அணியினுடைய தலைவர் மாணியின் மைந்தர்கள் விவாதக் குழுவினுடைய அமைப்பாளர், காப்புறுதி நிறுவனத்தினுடைய பணியாளர், தொலைக்காட்சியிலே பல நிகழ்வுகளை நடாத்துபவர், சிறந்த பேச்சாளர், பயப்படாமல் பேசக்கூடியவர் தம்பி நதீஷ் அவர்களை தான் முதல்ல ரக்க போகிறோம். அவருக்கு என்ன நடக்குது என்று பார்த்துதான் நாங்கள் மிச்சத்தை நடத்துவோம்.
அப்ப நதீஸ் அவர்களை தன்னுரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல பிள்ளையாருடைய திருவடிகளை இருகரம் பற்றியவனாக இந்த ஆலயத்தினுடைய சமயக்கிரியைகளை ஆகம் விதிமுறைப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியாவினுடைய திருவடிகளையும் பணிந்து இன்றைய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கின்ற ஈழத்தின் நகைச்சுவை பட்டிமன்றத்தினுடைய முடிசூடா மன்னன் எங்கள் அண்ணன் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியுடைய ஆசிரியர், திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர் என்று பல முகங்களை கொண்ட நடுவர் ஜோசித்தன் அவர்களே, என் சக பேச்சாளர்களே, அவையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர பணிந்து மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய சூழலில் ஆலய திருவிழாக்களில் பெரிதும் புலப்படுவது ஆடம்பரமா இல்லை என்று சொன்னால் ஆன்மீகமா என்கின்ற இந்த பட்டிமன்றத்திலே இன்றைய சூழலிலே எங்களுடைய திருவிழாக்கள், ஆலய திருவிழாக்கள் என்று சொல்லுகின்ற போது தமிழர்கள் ஆகிய எங்களுடைய எல்லா திருவிழாக்களும் அது எந்த சமயமாக இருந்தாலும், அது கிறிஸ்தவ சமயமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் இந்து சமயமாக இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் கொண்டாடுகின்ற தங்களுடைய ஆலய திருவிழாக்கள் எல்லாம் இன்றைய சூழலிலே ஆடம்பரம் நிறைந்ததாக, ஒரு காலத்திலே எங்களுடைய பண்பாடுகள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்தது. நீங்கள் ஆரம்புரையிலே சொன்னது போல வீட்டிலே பிரச்சனை என்று சொன்னால், ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை என்று சொன்னால் ஆலயத்திலே பூக்கட்டி போட்டு எடுத்து அந்த பூவிலே வருகின்ற நிலத்தை கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை தீர்மானித்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக, ஒரு வாழ்க்கையாக அன்றைக்கு இருந்த ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை எங்கள் மத்தியிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆலயங்களிலே எல்லாம் பிரச்சனைகள் கூடி ஆலயத்தினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு நீதிமன்றத்தினுடைய வாசல் படியை பற்றி நீதி கற்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எங்களுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகமும் அதன் கட்டமைப்பும் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையிலே ஆன்மீகம் தொலைந்திருக்கிறது. இந்த சூழலிலே தான் இன்றைக்கு நாங்கள் திருவிழாக்கள் எல்லாம் ஆன்மீகத்தை மறந்தவர்களாக, வெளி வேஷமாக, ஆடம்பரமாக வந்தவர்கள் விளக்குகளை எல்லாம் பூட்டி, இந்த ஆலயத்தை நான் குறை சொல்லவில்லை, பொதுவாக வர்ண விளக்குகளை எல்லாம் பூட்டி எல்இடி பல்புகளை எல்லாம் சோடித்து ஒரு காலத்திலே ஆலயத்திலே வந்து வழிபடுகின்ற போது மனம் ஒரு சேர இறைவனை துதிக்கின்ற, இறைவனை வணங்குகின்ற அந்த நிலையிலே மனத்தை ஒரு சேர்த்து இறைவனை வணங்குகின்ற அந்த பண்பாடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எங்களுடைய கவனத்தை எல்லாம் சிதறடிக்கின்ற வகையிலே இன்றைக்கு ஒளியூட்டப்பட்ட விண்விளக்கினால் அலங்கரிக்கப்படுகின்ற அந்த ஆலயத்திற்குள்ளே வருகின்ற போது நாங்கள் அந்த வழிபாடுகளிலும் பூஜைகளிலும் எங்களை மறந்தவர்களாக, எங்களுடைய கண்களை எல்லாம் 8 திக்குகளில் இருக்கக்கூடிய அந்த அலங்கார பொருட்கள் மத்தியிலே எங்களுடைய பார்வைகளையும் புலன்களையும் செலுத்துகின்ற நிலை இருக்கின்ற போது இன்றைக்கு இந்த திருவிழாக்கள் எல்லாம் ஆடம்பரமாக இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் ஆன்மீகமாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழலாக இந்த சூழல் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஈழத்திருமணி நாட்டிலே பல்வேறுபட்ட சமூக அமைப்புகள் தங்களுக்கு கோயில்களை கட்டி அதன் மூலம் அந்த சமூக அமைப்புகளுக்கு இடையிலே ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக திருவிழாக்களை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக எங்கள் ஈழத்து சமூகம் இருந்தது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வளர்ச்சியிலே யோசிப்பியை கொண்டு தேர்ந்தெடுத்து அந்த கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே நாங்கள் ஆன்மீகத்தை முழுமையாக நம்புகின்றோம். ஆன்மீக
ஆலயத்தின் பாதையிலே செல்லுகின்றோம் என்று எப்படி நாங்கள் மாற்றி சந்தோஷப்பட முடியும் என்பதை இந்த வழி புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய இளைஞர் வட்டம் சாமிகாவதற்கு போராட என்கின்ற சூழலிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆலயத்திலே ராணுவத்தை கொண்டு சாமிகளை காமிக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக பிரயோக நடவடிக்கையில் இந்த மண்ணிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் ஆடம்பரம் சார்ந்ததாக இருக்கிறதா என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்க கொள்ள வேண்டிய சூழலாக இருக்கிறது என்று இன்றைக்கெல்லாம் ஒரு நாட்டில் இப்போது மதுபான சாலைகளிலே தான் நாளை விடுமுறை என்று சொன்னால் முதல் நாளிலே வியாபாரம் அமோகமாக இருக்கின்ற அந்த உத்தியை தந்திரவாயத்தை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபார நுணுக்கமாக அந்த மதுபான சாலைகள் இருக்கிறது. ஆனால் வெட்கக்கேடான விஷயம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய திருவிழாக்களில் எல்லாம் அன்னதானம் இன்று வழங்கப்படும் என்று விளம்பரப்பதை எழுதி வைத்து இன்றைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டுகின்ற மனமுதிக மனித இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆடம்பரமானதாக இருக்கிறதா ஆன்மீகமாக இருக்கிறதா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல ஆலயங்களிலே காலை உணவு மதிய உணவு என்று இரவு உணவு என்று எல்லாம் ஒழுங்குபடுத்துகின்ற நிலை இருக்கிறது. ஒரு காலத்திலே அன்னதானம் என்று சொன்னால் அன்னத்தை தாண்டி விடுகின்ற வழக்கமாக பண்பாடாக பழக்கமாக எங்களுடைய பண்பாடு இருந்தது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இடியப்பம் போட்டு விட்டது என்று எல்லா உணவுகளையும் கொடுத்து மக்களை ஒன்று கூட்ட வேண்டிய சூழல் இன்றைக்கு ஆலயத்தினுடைய நிர்வாகம் இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய திருவிழாக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் ஆடம்பரம் சார்ந்ததாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழலாக இந்த சூழல் இருக்கிறது. இன்றைக்கு ஆலயத்திற்கு வருகிறக்கூடிய பெண்களுடைய உடைகளை பார்க்க இப்படித்தான் நின்றவர்களே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய திருவிழாவுக்கு மனைவி பிளவுஸ் தைக்க போறது இது போய் சொல்லி இது புருஷன அப்ப அந்த பிளவுஸ் தட்டு போட்டாங்க எடுத்து கொண்டு வாங்க தட்டு போட்டாங்க. ஒரு காலத்துல பொம்பளையே பிளவுஸ் தைச்ச காலம் போய் இன்னைக்கு ஆம்பளையே பிளவுஸ் தைக்கிற காலமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. தச்சு போட்டாங்க எடுத்து கொண்டு வாங்க. இந்த மனுஷன் போய் கேட்டுக்குது இந்த மனுஷி பிளவுஸ் தைக்க தந்தவள் எவ்வளவு ஆசை அந்த சொல்லிச்சது பிளவுஸ் தைக்க 300 ரூபாய். அவன் ஜன்னல் எல்லாம் வைக்க சொன்னா கொத்தனார் ஓலி மர செலவு அந்த செலவு ஆசாரி செலவு பிளவுஸுக்கு ஒரு 5000 மண்டிக்குது. என்னடா இது ஜன்னல் வைக்க சொன்னதுக்கு இப்படியான சரி ஜன்னலை வைச்சது வேண்டி கொண்டு இருந்தால் வந்துட்டு மாத்தா பாவி ஜன்னலை முன்பக்கம் வைத்து விட்டான். நல்லது அது கேட்டா போல் பண்ணி கடிச்சு நினைச்சு ஏன் ஐயா முன்பக்கம் வச்சிருக்கீங்க இல்ல வாசனத்துக்கு வீட்டுக்கு ஜன்னல் முன்பக்கம் தான் வைக்கணும். இன்றைக்கு எங்களுடைய சூழல் இன்றைக்கு ஆடை கலாச்சாரம் என்பது இன்றைக்கு இல்லாமல் இன்றைக்கு பண்பாடுகள் தழுவிய ஆடை கலாச்சாரங்கள் ஆடை உடைகளை எல்லாம் பயன்படுத்தாமல் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஆடைகளை போட்டுக்கொண்டு இன்றைக்கு வரன் எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் எங்களை உற்று பார்க்க வேண்டும், எங்கள் அழகை ரசிக்க வேண்டும், அந்த அழகிலே எங்களை அதற்கு அழகாக சொல்ல வேண்டும் நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் என்கின்ற அந்த சிந்தனையோடு இந்த சமூகம் இருக்கின்றது என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய திருவிழாக்கள் எல்லாம் அது எந்த சமயமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் இன்றைய சூழலிலே ஆன்மீகத்தை தாண்டி வெட்கக்கேடான விடயம் ஆடம்பரமாகத்தான் இன்றைக்கு செல்கிறது என கோரி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி நதீஷ் அவர்கள் வெள்ளை சொல்லையுமாக வந்து கேஸ் நதீஷ் அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை முன்வைத்தார். அதில் அவர் முதலாவதாக குறிப்பிட்ட ஒரு விடயம் வந்து இந்த ஆலயங்களிலே சண்டை நடக்கிறது என்று சொன்னார். ஆன்மீக தலங்களிலே சண்டை நடக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஒரு கோவிலிலே தலைவர் செயலாளருடைய காதை கடித்து விட்டார்.
2 பேரையும் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஒன்றா ரக்கி போட்டு டாக்டர் கேட்டுருக்கிறார், ஐயா என்ன நடந்தது சொல்லிக்கிறார், ஒரு கோயில் நியாயம் வந்து கழித்து போடுறேன். அதுல அடிவான் 2 பேரும் டாக்டருக்கு முன்னால ஆஸ்பத்திரிக்கு 2 பேரும் சண்டை, கட்டி பிடிச்சி அட்டி பட்டு ஊழல் பட்டு டாக்டர் கொண்டு பள்ளி ஓடி வந்துட்டு. பாருங்க, இறைவன் வந்து ஆன்மாவை காக்க வேண்டும், ஆன்மாவை நல்ல வழியிலே நடக்க வேண்டும் என்று வைத்திருந்த கோயில் இன்னைக்கு இந்த ஆடம்பர மோகத்தினாலே பிரச்சனை நடக்கிறது. அங்க நடந்த பிரச்சனை உண்மையா என்னன்னு சொன்னா, ஒரு திருவிழாக்காரர்களை கேட்டிருக்கிறார், நான் 25 ஸ்பீக்கர் கட்டுவேன், 10 பாக்ஸ் வைப்பேன், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா லைட்டும் போடுவேன், இன்னைக்கு இந்தியாவில் போடுறதுன்னு சொல்லிடுறான். அந்த காசை கொண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்யும். அப்ப பக்கத்து வீட்டு கோவிலிலே பார்வதிக்கு 12 மாதமும் திருக்கல்யாணம். அந்த கோயிலின் பின்புறத்திலே இருக்கும் ஒரு ஏழை பெண்ணுக்கு எப்போ கல்யாணம் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. கோயிலே செய்கிற காசுகளை கொண்டே அங்கே கொடுக்கலாம் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இந்த ஆடம்பரத்தை குறைக்கலாம் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. மற்றபடி இந்த ஆடைகளை பற்றியும் ஒரு கதையை சொன்னார். இந்த நல்லூர் திருவிழாவிலே ஒரு சின்னாங்களதான் சாப்பிட பசிக்கும் என்று பாத்தீங்களா, ஆடம்பரமா ஆன்மீகமாண்டால் ஆடம்பரம் தான் சாப்பாடு தான். அப்ப அந்த ஆலய திருவிழாவிலே ஒரு சின்ன புள்ளி ஒன்று தொலைந்து விட்டது. அப்ப தொலைந்த உடனே இந்த ஒலிபெருக்கிக்காரர் கூப்பிட்டு அந்த ஒலிபெருக்கி கிட்ட போய் அந்த பிள்ளை அழுதோடு நிற்குது. அப்ப கேட்டிருக்கீங்க, நீங்கள் யாரோட வந்தீங்க? நான் அம்மாவோட வந்தேன். அப்ப என்னண்டு நீங்கள் அம்மாவை விட்டு மிஸ் ஆனீங்க? அம்மாண்ட கையை பிடிச்சிருக்கலாமே என்று சொல்ல அந்த பிள்ளை சொல்லியிருக்கேன், நான் அம்மாண்ட கையை பிடிக்கல. அப்ப அம்மாண்ட சாரியை பிடிச்சிருக்கலாமே, அதையும் பிடிக்கல. அம்மா சாரி கட்டி கொண்டு விரையில. அப்ப அம்மாண்ட சட்டையை பிடிச்சிருக்கலாமே, அந்த புள்ள துணின்னு சொல்லிட்டான், அந்த சட்டை எனக்கு எட்டே இல்லை. அந்த புள்ளை 6ஆம் ஆண்டு புள்ள 8ஆவது அளவுக்கு ஒரு சட்டையை தான் நினைச்சு பாருங்க. அந்த கோயிலுக்கு போற ஒரு ஆள் கோயில் கும்பிடுறதோ எல்லாத்தையும் கேட்க பின்னால தெரிகிறதோ. அப்ப உண்மையாதான் என்னென்னால் இந்த ஆன்மீகம் பெரும்பாலும் இந்த இடத்துல நாங்கள் இப்ப எங்களோட கண்ணு கட்டின தூரம் வரையும் வடிவா வந்து பார்க்கிறோம். எல்லோரும் நல்ல கலாச்சாரத்தோடு இருக்கிறீர்கள், உண்மையில தான் சொல்வது. எல்லாரும் சாரி எடுத்திருக்கிறார்கள், பிள்ளைகள் எல்லாரும் பஞ்சாபி போட்டு நல்ல அழகாக வந்திருக்கிறார்கள், உண்மையிலே பெருமைக்குரிய விடயம். ஆனா சில கோயில் வழிய போனா கோயில் கும்பிடையலாம், இப்படி கணக்க பிரச்சனை இருக்கு என்று சொல்லி தம்பி 2-3 கருத்துக்களை முன்வைச்சு அமைந்திருக்கிறார். இவருடைய கேள்விகள் குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் தம்பி உஷாந்தன் அவர்கள் இப்பொழுது பதிலளிக்க போகிறார். இவர் முன்னாள் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர், வருங்கால அரசியல்வாதி. ஒரு மாசத்துல 67 லட்சம் ரூபாய் உழைக்கிற ஒரு உஷாந்தன் டியூ என்கின்ற யூடியூபர், ஐபிசி டிவியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர். மானிப்பாயிலே ஒரு கொஞ்ச நாள்ல மானிப்பாயினுடைய பணக்காரர்கள் முதலாளா வந்திருக்கிறார் யூடியூப்பாளர். அவரை நான் தன்னுடைய நிகழ்த்துமாறு அதுபோல் அழைக்கின்றேன். ஆட்கடத்தல்காரர்களுடைய போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாந்து விட என்னதான் சொல்றாரு, என்னதான் இங்க உங்களோட பேச்சை கேட்டோன்னா பாத்தீங்கன்னா காமதேனு வந்திருக்கு, பேச விடுதோ தெரியல என்று கேட்போம். துன்னாலை வள்ளியானந்த பிள்ளையார் கோவிலை ஆகம முறைப்படி நடத்துகிற அந்தன சிவாச்சாரியர் அவர்களே, இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாக்களே, இந்த திருவிழாவினுடைய உபயக்காரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இனிமையான இந்த வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நாளினுடைய நடுவர், பட்டிமன்ற உலகினுடைய முடிசூடா மன்னர், மொட்டைன்னு சொல்றேன், சிந்தனை சிப்பி, சயனத்து குப்பி, போர்க்குணம் கொண்ட போர்வாள், நல்ல குடிச்சு அழைக்க போறாங்க அண்ணன் சித்தன் அவர்களே, அன்புக்குரிய நண்பர்களே, ஒரு காலத்திலாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது வெள்ளை சட்டை போட்டு கொண்டு வந்தா அங்க ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு சொல்லி தந்தோம். அதை இப்போ நம்புறீங்களோ? இன்றைக்கு வெள்ளை சட்டையை வந்து போட்டு கொண்டு வந்த அண்ணன் இந்த சின்ன பிள்ளைகளுடைய மனதிலே நஞ்சை விதைத்து விட்டு போனார் நடுவருக்கு. அப்ப வேற போய் விட்டுட்டு போவோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்,
இந்த ஆலயங்களிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் சார்ந்த ஆடம்பரம் சார்ந்த ஒரு விடயத்தை இந்த அவை பேசிக் கொண்டிருக்கிறது. முதலில் இந்த 3 பேரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினால்தான் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க புரிஞ்சு கொண்டு இவன் சொல்றதை கேட்கலாமா இல்லையான்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. முதலாவது இருக்கிற தம்பி ஹரிகரன். போன கிழமை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாம் தலைமை, இந்த பக்கம் எல்லாம் தலைமை, பின்னுக்கு தலைமை, நடுவில் ஒரு மூழ்வேன் போட்டு குடும்பி கட்டி கொண்டிருந்தார். ஏன் வெட்டினவர் கேட்டா ஆளுடைய தங்கச்சிய பொம்பளை பார்க்க வந்து இவரை கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டு என்ன பொம்பளை மாதிரி இருக்கிறது தலைமுடி அப்படி இருந்தது. அதுக்குதான் புறமீச வளர்க்கிறது. 2வது வரப்போ பேச வருவார் ஜீவானந்த் நடுவுல இருக்கிற அவருடைய வீட்டுல 2 பொம்பளையர் சண்டை பிடிச்சு கொண்டிருந்துச்சு. 2 பெண்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப கேட்டார்கள் பக்கத்து வீட்டுக்காரலாம், யாரப்பா இந்த சண்டை பிடிக்கிற? அந்த இடத்துக்கு புதிதாக குடிபெயர்ந்து போயிருந்தார். 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்க. யாரப்பா 2 பேர் சண்டை பிடிக்கணும்? ஒன்று இந்த மனசி, மற்றது இந்த வேலைக்கார். உதிரை யாருன்ற மனசி, அதுக்கு தான் சண்டையே நடக்குது. அப்படிப்பட்டவர் தான் நடுவில் இருக்கக்கூடியவர். இன்னும் ஒருவர் பேசிவிட்டு போன நதீஷ். அண்மையிலே மழை, சரியான மழை. வீட்டை கதை சொல்லி கொண்டிருந்தாங்க, நல்ல இடமா பார்த்து கட்டணும், வடிவான இடமா பார்த்து கட்டணும். உடனே ஆளட்டி அப்ப எங்கத்தை பொம்பளை அடவிசரா ஆடு மாட்டை நல்ல இடத்த கட்டணும் காய்ச்சி போட்டு. இப்படிப்பட்ட 3 பேர் வந்து அபத்தமான சிந்தனைகளை ஒரு கோவில் வாசல், முந்தி எல்லாம் தப்பு செய்தால் கோவில் வாசலிலே வந்து கற்பூரம் கொடுத்து சத்தியம் செய்ய என்று சொன்ன அந்த கோயில் வாசலிலே வைத்து அபாண்டங்களையும் பொய்களையும் புழுகளை நாளைய தலைமுறை ஆளப்போகிற இளைய பிள்ளைகளுக்கு முன்னாலே வன்மங்களை விதைக்கிறார்கள். முடிந்தால் பிடித்து கட்டி வைத்து தகுந்த சன்மானத்தை கொடுத்து அனுப்புங்கள். நடுவர விடுங்கும் பாவம் வந்தார். நிறைய குற்றச்சாட்டுகளை சொன்னார். இன்றைக்கு ஆலயங்கள் எல்லாம் நீதிமன்ற வாசலிலே இருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை சொன்னார். இந்த ஆலயம் இன்றைக்கு மாத்திரம் நீதிமன்ற வாசல் இருந்தது கிடையாது. நாவலர் காலத்திலே ஆலயத்திலே செல்ல மறுப்பு தெரிவித்த இந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். அன்றைக்கு இருந்து இந்த சம்பிரதாயம் இருக்கிறது, இன்று உருவான பிரச்சனை கிடையாது. இன்னொரு விடயத்தை பேசினார்கள், ஆடம்பரத்திலே நாங்கள் மூழ்கி கிடைக்கிறோம். ஐயா சொல்லுங்க, முந்தி கோவில் வீதியிலே சின்ன மேளம் ஆடியது கிடையாதா? அந்த சின்ன மேளத்தை விட மோசமான கலை நிகழ்ச்சிகளைத்தான் தம்பி நாங்கள் கொண்டு வந்து கோவில்களிலே நிறுவிக் கொண்டிருக்கிறோமா? தம்பி ஐயாக்கு பழைய ஞாபகங்கள் இருக்கின்றேன். எத்தனை பிள்ளைகளுக்கு மேடைகள் இன்றைக்கு இந்த முன்னாலே நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி, நண்பன் ஆதி நடத்திடக்கூடிய நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிள்ளை 2 பேர் வந்து தங்களுடைய வாய்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். நாங்கள் அவ்வளவு மோசமான விஷயத்தை செய்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மேடையை கொடுத்து நாளைய உலகத்தை ஆள்கிற நம்பிக்கையை ஒரு கோவிலுடைய பெயராலே விதைப்பதிலே என்ன அபாண்டம் இருந்து விட போகிறது? அன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த கூத்துக்களை விட மோசமாக நாங்கள் இன்றைக்கு ஒன்றையும் இந்த சமூகத்திலே விதைக்கவில்லை. நண்பன் சொன்னார், இந்த ராணுவத்தை கூப்பிட்டெல்லாம் சாமி தூக்கினார்கள். இப்போது நேரம் சரியாக 9:35 ஆகிறது. எத்தனை இளையவர்கள் இந்த பெரிய வாகனத்திலே இந்த சுவாமியினுடைய பூஜை முடிந்ததற்கு பிறகு இந்த கோவிலை சுற்றி காவலுக்கு காத்திருக்கிறார்களே, அவர்கள் முன்னால் நின்று நீங்கள் பேசுவதற்கு வெட்கமாக இருக்கவில்லையா? இன்றைக்கும் உணர்வோடு இறை நம்பிக்கையோடு அந்த இறைவனுடைய அர்ப்பணிப்போடு வாழக்கூடிய தலைமுறையை தயவு செய்து சிதைத்து விடாதீர்கள். இந்த 3 பேரும் அன்னதானம் சம்பந்தமாக எல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கெல்லாம் பதாகை வைத்தால் தான் கோவிலே சனம் இருக்கிறது. முன்னவர்கள் சொல்லி வைத்தார்கள், யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசனுக்கு ஒரு வாயுரை என்று சொல்லி இந்த ஜீவ காருண்யத்துடைய உன்னதங்களை இந்த மதம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இது எல்லாம் விட்டு விடுவோம். இன்றைக்கு இந்த ஆலயம் ஆன்மீகம் என்கிற விஷயத்திலே கொஞ்சம் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த ஆலயத்தினுடைய பொருள் என்ன. ஒரு ஆன்மா லயப்படுகிற இடம் தான் இந்த ஆலயம். அந்த ஆன்மா லயப்படுகிற விதமாக நடப்பவற்றிலே எந்த ஆடம்பரம் இருக்கிறது? முன்பெல்லாம் நாங்கள் கயிற்றிலே கொடியேற்றினோம், கொடித்தம்பத்திலே. இன்றைக்கு என்ன டோய் நூலா கட்டி ஏற்றுகிறோம். அப்படியேதான் கொடியேற்றம் நடக்கிறது. மலர் தூவி அச்சிக்கிற இறைவனிடத்திலே உங்களை போல் பிளாஸ்டிக் பூக்களை நாங்கள் போடுகிறோம். அதே மலர்களை அன்போடு இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எந்தவித மாறுபாடுகளும் இல்லாமல் எங்கள் வழிபாடுகள் மிக நேர்த்தியாக மிக கண்ணியமாக இருக்கிறது. ஆடை பாரம்பரியம் பற்றி எல்லாம் சொன்னார்கள். முடிந்தால் இந்த அவையில் இருக்கக்கூடிய ஒருவரை காட்டுங்கள், நீங்கள் சொல்கிற ஆடை பாரம்பரியத்திலே தவறடைத்து இந்த மண் இருக்கிறது என்பதற்கு அங்கவன் வந்திருக்கிறேன்.
அதை விடுங்கள். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறையிலே நாங்கள் மிக தெளிவாக பார்க்க வேண்டும். அதை தாண்டி நாங்கள் வழிபடுவதற்கெல்லாம் உன்னதமான வாய்ப்புகளை இந்த சமயம் கொடுத்திருக்கிறது. எல்லை இல்லாமல் வரையறைகள் இல்லாமல் வாழ வைக்கிற நிறைய வாய்ப்புகளை சொல்கிறது. உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாட்டு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாட்டு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கை என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூசலார் பெருமான் உள்ளத்திலே ஒரு கோவிலை கட்டுகிறார். இந்த கோவிலில் இறைவன் நீ வந்து எழுந்தருள வேண்டும் என்று ராஜராஜ சோழன் பெரிய கோவிலை ஆடம்பரமாக கல்லிலே கட்டுகிறார். இறைவன் எங்கு போய் குடியமர்ந்தார் தெரியுமா? பூசலார் கட்டை இருக்கக்கூடிய அந்த உள்ள கோவிலே உள்ள கமலமணி உத்தமனார் வேண்டுவதை பின்னால் நம்முடையவர்கள் பாடி வைத்தார்கள். ஆகவே ஆடம்பரங்களில் கிடைப்பது ஒன்றும் இறைவனுக்கு அவ்வளவு விஷயம் கிடையாது. அதை அவன் நாடுவதும் கிடையாது. அவன் விரும்புவதே ஒரு ஆத்மார்த்த ரீதியாக வழிபடக்கூடிய ஒரு விடயத்தை தான் என்பதை இந்த அவை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையாக இந்த பிள்ளைகளை வழிநடத்துகிறவர்கள் மூவரை போல நாங்கள் இருந்து விடாமல் மிக தெளிவாக ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது, நாங்கள் ஏன் இறைவனை நோக்கி அன்போடு இந்த ஆடம்பரங்களை தவிர்த்திருந்து வாழ்கிறோம் என்பதற்கு மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். ஒரு மண் சட்டை உடைந்து விட்டால் ஏதோ ஒன்றுக்கு பயன்படும், ஆக குறைந்தது வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கவாவது பயன்படும் என்று பயன்படுத்துவார்கள். வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று போயிடுவார். அதை ஏதாவது செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வெண்கல பானையோ சட்டியோ ஒரு பிரச்சனை வந்தா போயிடுவார். நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். நம்முடைய கலம், நம்முடைய உயிர் பிரிந்து விட்டால் இது நாரப் போகிறது என்று சொல்லி அதை கொண்டு போய் இடுகாட்டிலே அடக்கம் செய்கிற மரபு இருக்கிறது. என் கலந்து நின்ற மாயம் இந்த எல்லாத்துக்கும் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய இந்த மோசமான விளைவிக்கிறக்கூடிய அவ்வளவு காலத்துக்குள்ளே இந்த உடம்பு போட்டு படுக்கிற பாடு இருக்கே, அதுதான் இந்த ஆடம்பரம். அந்த ஆடம்பரத்தை தாண்டி ஆன்மீகத்தோடு இறைவனை வழிபட்டால் அதை போல மெய்கின்றம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த திருவிழாவுடைய உபயகாரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். வணக்கம். தம்பி உசாந்தன் அவர்கள் சில ஆணித்தரமான கருத்துக்களை வைத்தார். இன்றைக்கு ஆலயங்களிலே இந்த ஜீவகாருண்யம் மிக அழகாக போற்றப்படுகிறது என்று சொன்னார். ஆலயங்களிலே அன்னதானங்கள் நடக்கிறது. இறைவனுக்கு இப்பொழுதும் மலரை தூவித்தான் அஞ்சலிக்கிறார்கள். இங்கே எங்கே ஆடம்பரம் குவிந்திருக்கிறது என்று தனக்கு புரியவில்லை என்று சொன்னார். இதனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக எங்களுடைய தம்பி ஜீவானந்தன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இவர் ஒரு சிறந்த ஆசிரியர், இந்து நாகரிகத்துறை, யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர், சிறந்த ஒரு பாடகர். இவரை தன்னுடைய நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல துன்னாலை வல்லை ஆனந்த பிள்ளையாருடைய பாதகமலங்களை மனதிலே ஏற்றியவனாக, என்னை அறிவை பசியூட்டிய ஆசான்களையும் பெற்றோர்களையும் மனதிலே ஏற்றியவனாக, என் அன்னை தமிழாம் செந்தமிழ் காக்கி வணக்கங்களையும், இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வைத்திருக்கின்ற நடுவர் பெருந்தகை இவர்களே, அரங்கத்திலே வைத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த ஆலயத்தினுடைய அந்தர சிவாச்சாரிய பெருமக்களே, எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மெத்தனமான செவிசாய்ப்புக்கள். காலம் பொன் போன்றது, நேரத்தில் கருத்தை கொண்டு நான் பட்டிமன்றத்திற்குள் நுழைகின்றேன். சில விடயங்களை காது கொடுத்து கேட்கப்படாது, கேட்டால் பிரச்சனையா, இதால கேட்டு இதால விட்டுட்டு போயிடவர் பேசி போடு போதும். இந்த ஆலயத்திலே மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்ற அரங்கை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். காலத்துக்கு இரு தலைப்பு. இன்றைய ஆலயங்கள் பெரிதும் புலப்படுத்துவது ஆன்மீகத்தையா ஆடம்பரத்தையா என்கின்ற ஒரு தலைப்பு தந்துவிடப்பட்டிருக்கின்றது. நான் ஆடம்பரத்தையே இன்றைய ஆலயங்கள் புலப்படுத்துகின்றன என்ற அடிப்படையில் என்னுடைய வாதங்களை முன்வைக்கலாம் என்று வந்துள்ளேன்.
எதிரணியிலே வந்த தம்பி உஷாந்தன் அவர்கள் மிக அழகாக பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்து எம்பி சென்றார். எடுத்து எம்பி செல்வது என்று கூற முடியாது, உருட்டி விட்டு சென்றிருக்கின்றார். உருட்டுக்கள் பலவிதம், அவரின் உருட்டு அதில் ஒரு விதம், அதில் இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள் உருட்டுறதற்கு நம்பாதீங்க. அப்ப நீங்க ஒரு யதார்த்தத்தை கதைக்க வேண்டும். இந்த நடக்கிற வாழ்க்கைகளில இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் நடக்கிற விடயங்களை எடுத்து காட்டி விடயங்களை மக்களுக்கு புலப்பட வைக்க வேண்டும். இலக்கியங்கள் இருக்கின்றது, அன்றைய காலத்தில் இவ்வாறு நடந்தது, இன்றைய காலத்தில் இவ்வாறு நடந்தது எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய கரகோஷங்கள் எங்களை மென்மேலும் உயர்த்தும். எனவே உங்களுடைய கரகோஷங்கள் ஓங்கி ஒழிக்கின்ற பொழுது நாங்கள் இந்த பட்டிமன்ற அரங்கை இன்னும் சிறப்பான முறையிலே கொண்டு நடாக்குவதற்கு ஏதுவாக அமையும். எங்கே உங்கள் கரகோஷங்கள் ஓங்கி ஒழிக்கட்டும். ஏனென்றால் கை தட்டினால் முடி நீளமா வளருமா? அப்ப நான் தட்டினால் எனக்கு வளரு. அங்கே ஒரு அம்மா தட்டி போட்டு திரும்பி பாருது, அதுக்கு இடையில முடியல, அதுக்கு இடையில எல்லாம் ஆடம்பரம், எல்லாமே ஆடம்பரத்துக்காக முடி நீளமா வளர வேண்டும். காலயத்துக்கு வருங்கள் பாருங்க, ஒரு ஆலயம் கொடிகிறனா நாம்பளைகள் பாடு பெரும் கஷ்டம். ஒரு ஆலயத்தில 15 நாள் திருவிழா என்றால் 15 நாளுக்கும் ஒரு சாரி கட்ட மாட்டேன், 15 சாரி வேணும். சரி வா போவோம். அங்க போனால் சாரியை செலக்ட் பண்ண அது இடத்தை போட்டு கிளறி அடிச்சு போட்டு சொல்லும், இது போர்டர் சரியில்லை, கலர் நல்லா இருக்கு. தம்பி போயிருக்கிற இன்னும் மட்டும் சொல்லும், இது கலர் நல்லா இருக்கு, போர்டர் சரியில்லை. ஏன் வட்டி வச்சு தைக்கணையில வைத்து கத்தரிக்கோல கொண்டு நிலைமை அப்படி கிடக்குது பாருங்க. சும்மா கதைக்கப்படாது. இவர்கள் சொன்னார்கள் ஆலயம் எல்லாம் என்று அங்கே நீதிமன்றங்களிலே இருக்கின்றது என்று சொல்லி. உண்மையிலேயே இந்த ஆலயங்கள் ஆன்மீகத்தை போதிக்கின்றனதான். இந்த ஆன்மீகம் எப்பொழுது இருந்தது? ராயராய சோழன் கட்டினான் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயங்களை கட்டினான். அந்த ஆலயங்கள் எல்லாம் சமூகத்தை மையப்படுத்தியதாக இருந்தது. மருத்துவ சாலைகளாக, நீதிமன்றங்களாக, சமூக சேவை நிறுவனங்களாக இருந்தது. ஆனால் அந்த ஆடம்பர வாழ்க்கை என்று இருக்கின்றதா என்றால் அது அந்த ஆன்மீகம் சார்ந்த விடயம் இருக்கின்றதா என்றால் இல்லை. முழுமையாகவே ஆடம்பரமாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு வாரது நாங்கள் ஊர் கூடி தேர் எழுப்போம், ஒற்றுமையாக தேர் எழுப்போம் என்று சொன்னார். உஷாந்தர்கள் சொன்னார், இந்த சாமி காலியை கொண்டு வருகிறார்கள் இளைஞர்கள் என்று சொல்லி. பொதுவாக இதுக்கு நடைமுறையை கூறுகின்றேன். ஆலயங்களே சாமி ஆகுவார்கள், ஆனால் அவர்கள் அதிலையும் சண்டை. யார் முன்கொம்பு போடுறது, யார் பின்கொம்பு போடுறது, நான் தான் முன்கொம்பு போடுவன், நான் தான் பின்கொம்பு போடுவன், அதுக்குள்ளையும் சண்டை. இதுக்குள்ள உங்களுக்கு ஆடம்பரம் தேவையா? இதுக்குள்ள உங்களுடைய ஆன்மீகம் எங்க இருக்கின்றது? உண்மையிலேயே ஆன்மீகம் இருந்திருந்தால் நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலே வந்து பாருங்கள். ஒவ்வொரு ஆலயத்தினுடைய நிலைமையும் சாமி காபரத்து கூட ஆட்கள் எல்லா நிலையிலே தான் இன்றைய நிலைமை இருக்கின்றது. ஆக திருவிழா காலத்துல மட்டும் வருவார்கள், சண்டை புதிச்சு நீயோ நானோன்னு முந்தி அடிச்சு போடுவார்களே என்றால் தங்களுடைய ஆரம்பிடத்தை காட்டுவதற்காக. அதுக்குள்ள கொஞ்சம் கிளவிகள் வெறும் கிளவிகளுக்கு ஒரு பாசை ஒன்று. அங்க வந்து கடவுளை கும்பிடுறீல, அங்க வந்து ஒன்று கிளவிகள் கிடைக்கும். இது கிளவிகளுக்கு பாசை. உள்ளாத்தே கதைச்சு போட்டு என்ன முன் வீட்டு பையன் எதிர் வீட்டு பையன் இழுத்து முன் வீட்டு பையன் எதிர் வீட்டு பொம்பளை இழுத்து கொண்டு ஓடிட்டான். உலகத்தே கலைச்சு போட்டா சொல்லும், எங்களுக்கு இருந்த கதை. இந்த நிலைமைக்கு எங்களுடைய வாழ்க்கை. அதுக்குள்ள கொஞ்சம் 23, 25 கேர்ள்ஸ் வருவினம், 23, 25 வயசு கேர்ள்ஸ் வருவினம் வந்து என்ன செய்யறால் அங்க பேக்கி அந்த பிங்க் வளர வடிவே இருக்கு. இதுக்குள்ள ஒன்று பேரும் தண்ட சங்குலிய காட்டுறதுக்காக வரும், தாலி கொடிய காட்டுறதுக்காக வரும். இங்க பேருங்க டக்குடா கடைசியா அவனுக்கு கொண்டு
இதுல எங்க ஆடம்பரம் இருக்கு, எங்க ஆன்மீகம் இருக்குது பாருங்கள். ஆடம்பரத்துக்காகத்தான் இந்த ஆலயத்துக்கு வருகிறார்கள். இன்றைய இலக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் சொல்லுவார்கள் சினிமா பாடல் கூட இலக்கியங்களை வச்சு கொண்டுதான் வந்தது, ஆன்மீகத்தை போதிக்கத்தான் வந்தது. அண்டங்காக்கா கொண்டக்காரி, அண்டங்காக்கா கொண்டக்காரி, ரண்டக்க ரண்டக்க ஐயாருக்கு சொல்லுக்காரி, ரண்டக்க ரண்டக்க ரண்டக்க. நடுவர்களே ஒரு அருமையான பாட்டு, தூள் படத்தில் அருமையான பாட்டு. அண்டங்காக்கா ஒரு பக்தி பாடல், ஒரு பக்தி பாடல். பக்தி பாடலாண்ட யோசிக்கிறீர்கள், முருகனை பற்றின பாடல். அண்டங்காக்கா கொண்டக்காரி, இந்த உலகத்தை காக்கின்ற பூமாதேவியாமல் கொண்டையை போட்டிருக்கின்றார். இவள் ஐயாருக்கு சொல்லுக்காரி, நமோ நாராயணன் சரவணபவ நமசிவாய என்று சொல்லப்படுகின்ற மந்திரங்களுக்கெல்லாம் சொந்தக்காரி. உங்களுக்கு என்ன டவுட்? ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்க 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 என்னன்னு டவுட்? ஒரு பிரச்சனையும் இல்ல. சிவன் வீட்ட ரெண்டக்கா, முருகன் வீட்ட ரெண்டக்கா, விஷ்ணு வீட்ட ரெண்டக்கா, ரெண்டக்க ரெண்டக்க ரெண்டக்க. அப்ப ஏன் எங்களுக்கு ரெண்டக்கா இருக்கக்கூடாது? அது உங்களோட திறமை, அது உங்களோட திறமை. மகாபாரதம் இருந்தது, இலக்கியங்கள் இருந்தது. இலக்கியங்களை கற்க வேண்டும். இலக்கியங்கள் எங்களை இப்பத்தைய மாணவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த இலக்கியங்களை படித்து என்ன உருட்டா இருக்குது முழுக்க. அந்த இலக்கியம் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று பார்க்க வேண்டும். முதலிலே மகாபாரதம் சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்று பார்க்க வேண்டும். அந்த மகாபாரதத்தை கூட இந்த சினிமாக்காரர்கள் வச்சிருக்கிறார்கள். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், செஞ்சு நீட்ட சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில 100 பேர் செத்து போயிட்டா. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன என்ன ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், செஞ்சு நீட்ட சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில 100 பேர் செத்து போயிட்டா. பாஞ்சாலி சிரிச்சா 100 கௌரவர்கள் இறந்து போனார்கள். இது மகாபாரதம் சொல்லுகின்ற விடயமாக இருக்கின்றது. இந்த மகாபாரதம் கூறுகின்ற விடயங்களை எல்லாம் சினிமாக்கள் இன்று ஆடம்பர ரீதியிலே கொண்டு வருகின்றன. இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்த இல்லை. இன்னொரு விடயம் பாருங்கள், ஆலயத்தில் இவர்கள் சொன்னார்கள், பாட்டுகள் எல்லாம் நிறைய சொன்னார்கள். பாருங்கள், இறைவனை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த மலர் தூவி வழிபாடு செய்கின்றவர்களாம். இல்லை, மலருக்கு அப்பாலே ஒரு விடயம் இருக்கின்றது. பாருங்கள், சுந்தரமூர்த்தி நாயனாரை சேருமான் கிளப்பிராமண வீடம் தாங்கி வந்து அடுத்தாட்கொண்ட வேளை பாடுகின்றார். பாருங்கள், அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் நம்மை மண்மேல் சொற்றமிழ் பாடு தூத்துரை பாடுவாயாள் என்றால், நீ பித்தா என்று என்ன பேசின், நீ பித்தா என்றே பாது என்று சொல்லி எடுத்து கொடுத்தார். இறைவனை வழிபட மிகச் சிறந்தது அர்ச்சனையாக பாட்டுத்தான் இருக்கின்றது. அந்த பாடல் என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்திலே பஜனை படிப்பதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை இந்த இடத்தில் நினைவில் கொள்ளுங்கள். இந்த 3 பேர் எதிர்பார்க்கலாம். 3 பேரும் பஜனை விடுவதற்கு இல்லை. தாங்கள் தங்களுடைய ஆடம்பரங்களையும் தங்கள் விடயங்களையும் கதைப்பதற்காகத்தான் அங்க விடுகின்றார். அதான் நீங்கள் மருதனி பிள்ளையா பாடுறீங்க. அது பஜனை அர்ச்சனை பாட்டே ஆத்மாதலால் நம்மை மண்மே சொச்சமிழ் இறைவனை பாட்டாலே நாங்கள் பாட வேண்டும். இது சாமவேதம் எங்களுக்கு சொல்லுகின்ற விடயமாக இருக்கின்றது. நடுவரையா அவர்களே, ஆக நாங்கள் இறைவனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், அந்த வழிபாட்டு முறையெல்லாம் இன்று இருக்கின்றதா என்றால் அது இல்லை என்றே கூற வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதை விட ஒரு விடயம் இருக்கின்றது. பாருங்கள் நடுவரையா அவர்களே, இந்த சாரி எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனையும் இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை என்றால், பச்சை சாரி எடுத்தால் பச்சை சட்டை, பச்சை சாரி, பச்சை பொட்டு, பச்சை போன் கவர் வேணும், பச்சை தோடும் வேணும் இருக்கின்ற. நீங்கள் வேண்டி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மஞ்சள் திருவிழா வைத்துக் கொள்ளுவோம். சுவாமி மஞ்சள் என்றால் இதுவும் மஞ்சளா தம்பரும், மஞ்சள் தாலி, மஞ்சள் சட்டை, மஞ்சள் கவர், மஞ்சள் தோடு, மஞ்சள் பொட்டு, மஞ்சளா ஜொலிக்கும். அது இதானங்களுடைய இது எங்க உங்களுடைய ஆடம்பரம் ஆன்மீகம் எங்க இருக்குது? ஆடம்பரமாகத்தான் இன்றைய இந்த ஆலயத்தினுடைய விழாக்கள், இந்த ஆலயங்கள் எல்லாம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நல்ல ஒரு விடயத்தை நாங்கள் புலப்படுவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். இந்த சமுதாயத்தை நன்னறிப்படுத்த வேண்டும்.
எனக்கு நீர் கோயிலுக்கு அடிக்கடி போறான்னு தெரியும், ஆனா ஒருவர் பார்க்கத்தான் போறதுன்றே தான் தெரியும். இல்ல, நடந்த சம்பவங்களையும் யதார்த்தங்களையும் வைத்துக் கொண்டு நாங்கள் கதைக்க வேண்டும். ஏனோ என்று புழுகி விட்டு போகக்கூடாது. சில விடயங்கள் இப்படித்தான் இருக்கின்றது. இலக்கியங்கள் என்ன சொல்ல வருகின்றது? இலக்கியங்களை கேட்க வேண்டும். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி முடிவு செய்கின்ற நடுவரை அவர்களே, எங்களுக்கு இலக்கியங்கள் பலதரப்பட்ட இலக்கியங்கள் இருக்கின்றது. திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கு உருவார். யாராவது திருவாசக முற்றோதலுக்கு வந்து ஓடுவதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்றால் திருவாசகம் என்றால் என்னென்று தெரியாது, பஞ்சபுராணம் என்றால் என்னென்று தெரியாது, அது ஒழுங்கின் முறையில் எழுதற்கு தயாராக இல்லை. அண்மையில் நடந்த சம்பவம் ஒன்று, நான் ஒரு டியூட்டரியில வந்து ஒரு சமய ஆசானாக இருக்கின்றேன். அப்பொழுது 8ஆம் ஆண்டு பையன் எழுதியிருக்கின்றான். அதுல வந்து பாடத்தில் இடைவெளி நிரப்புகள், பாடத்தில் இடைவெளி கதை உள்ளது. அப்ப அதிலே ஏதோ விடை ஒன்று பெற வேண்டும். ஆனால் அவன் என்ன திருப்பி கேட்டான்? பாடத்தில் என்ன கதை உள்ளது? திருப்பி என்ன இடைவெளியில என்ன என்று போட்டு பாடத்தில் என்ன கதை உள்ளது? எவ்வாறான ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றோம் பாருங்கள். இலக்கியங்கள் இருக்கின்றது. இலக்கியங்களை அளவு முனிப்புள் மேயாது மிகச்சிறந்த முறையை கற்க வேண்டும். தமிழன் ஏன் நூல் என்று பெயர் வைத்தான்? புத்தக இறுதியாக கூறி முடிக்கின்றேன். நூல் என்று ஏன் பெயர் வைத்தான் தெரியுமா? ஊசிகள் என்னும் துளைகளுள் நூல்கள் நுழைந்தால் கிழிந்த ஆடைகளை தைக்க உதவும். ஊசிகள் என்னும் துளைகளுள் நூல்கள் நுழைந்தால் கிழிந்த ஆடைகளை தைக்க உதவும். காதுகள் என்னும் இந்த துளைகளுள் நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தின் விழிசல்கள் தைக்கப்படும் என்று ஒரு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடவருகிறேன். நன்றி. தம்பி அவர்கள் கொஞ்சம் கோயிலில எல்லாரையும் சுற்றி பார்த்திருந்தாலும் சொன்ன சில விஷயங்கள் சரியா இருந்துச்சு. கடவுளுக்கே மச் பண்ணக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் கோயிலுக்கு போறாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நிறைய சிலவு இருக்கிறது என்று சொன்னாங்க. நேரத்தை கருத்தில் கொண்டு இவருடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல, இந்த கேள்விகள் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டபடியால் தங்கச்சியை இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் அன்போடு அழைக்கின்றேன். டான் டிவியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளினி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீட மாணவி, அண்மையிலே இந்தியாவிலே இருந்து வருகை தந்த ராஜா அவர்களுடைய பட்டிமன்றத்திலே மிக சிறப்பாக பேசி இந்திய பட்டிமன்ற குழுவினரால் பாராட்டப்பட்ட பெண், துணிந்து பேசக்கூடிய ஒரு பிள்ளை, பயப்படாமல் என்று பேசுவாள். அவளை நான் நுழைகிறேன் என்று அழைக்கிறேன். நன்றி. இந்த அவையில் கூடியிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, எந்தரப்பு பேச்சாளர்களே மற்றும் எதிர்த்தரப்பு நண்பர்களே, இந்த கோயிலில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பார்வையாளர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு என்னவென்று சொன்னால், நாங்கள் வழமையாகவே பார்வையாளர்களுக்கு முன்னால் மட்டும்தான் பேசி பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் துன்னாலை வள்ளியானந்த பிள்ளையார் முன்னால் பேச போகிறோம். எங்கள் முன்னிலையில் அவர் வீற்றிருக்கிறார். அந்த பொறுப்போடு எதிரணியினர் உண்மையை மட்டும் பேச வேண்டும் அப்படி என்பதை சற்று மனதில் நிறுத்தி கொண்டு இந்த வாதத்தை பற்றி பேசலாம். நடுவர் அவர்களே, எங்கள் தரப்பின் மீது பல கேள்விகள் இங்கே முன்வைக்கப்பட்டது. பாவம், நாங்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் தானே, இவர்களை போன்று வன்முறைகளில் எல்லாம் ஈடுபட மாட்டோம், நாங்கள் அவர்களுக்கு ஏற்றால் போல் முதலில் பதில்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய எதிரணி தலைவர் வந்திருந்தால், இன்றெல்லாம் கோயில் திருவிழாக்களை பார்த்தோம் என்றால் வீதியை புடைசூழ விளக்குகளும் ஒளி மின்கலங்களும் மட்டும் தான் இருக்கின்றது, இங்கே ஆடம்பரம் தான் இருக்கின்றது என்றார் நடுவர் அவர்களே. ஒரு காலத்தில் நாங்கள் வேறு வழி இல்லாமல் கற்களை உரசி நெருப்பை பற்ற வைத்து எல்லாம் வல்ல எங்களுடைய பெருமானை பார்த்து கொண்டிருந்தோம். இன்னொரு காலத்தில் விளக்குகளை ஏற்றி நாங்கள் அவருடைய திருவடிகளை பணிந்தவர்களாக இருந்தோம். இன்று எங்கள் கைவசம் இத்தனை மின் விளக்குகள் இருக்கின்றது, வர்ண விளக்குகள் இருக்கின்றது என்கின்ற பொழுது அந்த ஆண்டவனை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நப்பாசை கூட எங்களுக்கு இருக்கக்கூடாதா? அதற்கு பேர் ஆடம்பரம் தான் என்றால், முதலில் இவர்கள் ஆன்மீகம் என்றால் என்ன, ஆடம்பரம் என்றால் என்ன என்பதை
புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் விட எங்களுடைய எதிரணி தலைவர் இன்னும் ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார். இந்த கோயில்களில் எல்லாம் ஏசிபியை வைத்து தேர் எடுக்கக்கூடிய நிலைமையில் எங்கள் கோயில்கள் வந்துவிட்டது, இளைஞர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார்கள். நடுவர் அவர்களே, எங்கள் நாட்டில் பல சட்டங்கள் இளைஞர்களை நோக்கி பாய்கின்ற நிலைமையில் பலர் தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், தாய் தகப்பன் பட்டிருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்க வேண்டும் என்று, அது ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் பரவாயில்லை, உச்சி வெயில் மண்டையை பிளந்தாலும் பரவாயில்லை என்று பலர் கட்டுநாயக்க விமானத்தை எடுத்துக்கொண்டு பறந்து விட்டார்கள். பலரை எங்கள் தேசத்திலேயே குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இன்றும் தமிழன் ஏசிபி வைத்தாவது தேரை எழுக்கின்றானே என்று நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். நடுவர் அவர்களே, எதிரணியினர் முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி இந்த அன்னதானம் என்ற ஒரு விடயத்தை பற்றி பேசினார்கள். ஆன்மீகம் எதை சொல்லி தருகின்றது? பசித்திருப்பவனுக்கு உணவு வளம் என்றுதான் சொல்லி தருகிறதே தவிர, நீ ஒருவேளை சோறு மட்டும் 2 கறி 1 பருப்பு அப்பளம் பொரியலோட கொடுத்தா மட்டும் காணும் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. இப்ப ஞாபகப்படுத்தாங்க பசிக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் காலை உபயம் என்ற ஒரு வாய்ப்பினூடாக காலை ஒரு சாப்பாடு கொடுக்கிறோம், மதியம் கொடுக்கிறோம், இரவு கொடுக்கிறோம். அதுல எங்கள் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு, மாட்டு தட்டுப்பாடு, உப்புக்கு தட்டுப்பாடு, எல்லாம் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நிலையில் இப்படி திருவிழாக்களின் மூலம் 3 நேரமும் வயிறு நிரப்பிக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் எங்கள் தேசத்தில் வாழ்ந்து கொண்டுதான் நடுவர்கள் இருக்கிறார்கள். ஆன்மீகம் பசித்தவனுக்கு புசித்து பழகு என்று சொல்லிக் கொடுத்தது என்று சொன்னால், இந்த திருவிழாக்களின் மூலம் எங்கள் ஆன்மீகம் எல்லாம் திளைத்துத்தான் நிற்கின்றதே தவிர அது விளைத்து போகவில்லை என்பதை எங்களுடைய எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இந்த எதிரணியினுடைய 2ஆம் பேச்சாளர் ஒரு இந்து நாகரிக ஆசிரியர். அவர் ஆடம்பரம் தான் இருக்கிறது, ஆடம்பரம் தான் இருக்கிறது என்று இடைக்குள்ள அந்த பேரண்ட்ஸுக்கு கணிப்பீடு வைக்கிற மாதிரி பஞ்சபுராணம் தெரியுமா, தேவாரம் தெரியுமா என்று பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கதைக்கிற மாதிரி கதைச்சிட்டு போயிருந்தார். நடுவர் அவர்களே, இன்னமும் இந்து சமயமும் இந்து நாகரிகமும் மட்டுமல்ல, பல சமயங்கள் இந்த தேசத்தில் ஆன்மீகத்தை விளைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் அது மட்டுமல்ல, இந்த எதிரணியினுடைய 2ஆம் பேச்சாளருக்கு இருக்கக்கூடிய மிக பிரச்சனையே, நாங்கள் எங்களுடைய சாரி போர்டருக்கு ஏற்ற மாதிரி சாரி கலர் சூஸ் பண்றதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஆனா அந்த அவரு ஒரு வடிவம் பாத்தீங்கன்னா தெரியும், வேட்டி கரைக்கு ஏத்த மாதிரி இவன் மட்டும் ஷர்ட் போடுவினமா. ஆனா நாங்களே இப்பதான் பாக்குறோம், மஞ்சள் வேட்டி மஞ்சள் ஷர்ட். ஆனா நாங்கள் மட்டும் மஞ்சள் போட்டு காப்பியா, மஞ்சள் போட்டு இப்படி இருக்கக்கூடிய நாங்கள் மட்டும் எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாரி எடுக்க கூடாது. அதிலும் சொன்னார், நாங்கள் எல்லாம் ஒரு தன்னுடைய மனைவியை கடைக்கு கூட்டி கொண்டு போய் சாரி எடுக்கிறதுக்கு அதை அல்லோல கல்லோட படுறோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், இவருக்கு எல்லாம் திருமணம் ஆகல. அப்ப இவர் யாற்ற மனைவியை கூட்டிக் கொண்டு போனார் என்பது எனக்கு 2வது சந்தேகமாக இருக்கிறது. வக்கி போட்டு அம்மாட்ட சொல்லி கொடுப்போம், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய எதிரணி தலைவரும் ஒரு கருத்தை கூறினார். எங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு வந்தால் ஆன்மீகமாக இருக்கவில்லை, மனம் சஞ்சலப்படுகிறது. ஒரு பக்கம் ஒளி விளக்கு, இன்னொரு பக்கம் பொம்பளை பிள்ளைகள் காதுல தோடு, கையில காப்பு என்று போட்டு கொண்டு வாரார்களே என்று இவர் சொன்னார். இது உங்களோட பிரச்சனை, இது திருவிழாண்டு பிரச்சனை இல்லை, இது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நீங்கள் கோயிலுக்கு வந்தால் சாமியை மெய்யன்போடு வழிபட்டுட்டு வீட்டு போக வேண்டியதானே. அதுவும் பத்தாததுக்கு உபயகாரர்கள் என்ன செய்கிறார்கள், இடியப்பம் புட்டு என்று உங்களுக்கு இரவுக்கும் அவிச்சு கொட்டுகிறார்கள். அதை சாப்பிட்டு விட்டு நீங்கள் வீட்டை போக வேண்டியதுதானே. நீங்கள் கோயிலுக்கு வேற நோக்கத்தோட திருவிழாக்கள் ஆடம்பரமாக இருக்கிறது, திருவிழாக்கள் ஆன்மீகமாக இல்லை என்று திருவிழாக்கள் மீதும் பக்தர்கள் மீதும் அபாண்டமான பழிகளை போட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிரணிக்காரர்கள். நடுவர்களே, இன்னும் ஒன்று, இந்த எதிரணியில எனக்கு பிரச்சனையே இந்த 2ஆம் பேச்சாளரோட தான். இப்ப யார் பஜனை பாடுகிறார்கள், யாருக்கு பஜனை தெரியும் என்று
காலை வேளையில் எங்களுடைய வேலைக்கு செல்கின்ற பொழுது திடீரென்று வழக்கமாவே எங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் என்னவென்னா இந்த வாட்ஸ்அப்ல யார் யார் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறோம் சரி ஒருக்கா எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த எதிரணியில் 2ஆம் பேச்சாளர் காலமே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கார். இரவிரவா ஏதோ ஒரு கோயில்ல பஜனை பாடி கத்துறார். சின்ன பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்காம இலற்ற குரல் மட்டும்தான் கேக்குது. மஞ்சள் வெட்டிக்காரங்க மஞ்சள் வேட்டி இல்ல நடுவர்களே, மஞ்சள் கரைக்கு மஞ்சள் ஷர்ட் போட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய 2ஆம் பேச்சாளர் அப்படி பஜனை பாடுகிறார். சின்ன பிள்ளைகளா தானா என்று போட்டி போட்டு இவர் பாடினது அந்த ஊருக்கு கேட்டுச்சோ இல்லையோ கடவுளுக்கு கேட்கிற அளவுக்கு பாடிட்டு இங்க வந்து யார் பஜனை பாடுகிறார்கள் என்று ஒரு பிழையான முன்னுதாரணமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் ஒன்று, இந்த கோயில இருக்கக்கூடிய பிரச்சனைகளே என்னவென்று சொன்னால் யார் முன்கொம்பு தூக்குகிறது, யார் பின்கொம்பு தூக்குறது, யார் சாமி பாவுறது என்பதுதான் பிரச்சனை அப்படி என்று சொன்னார். நடுவர் அவர்களே, அது என்னுடைய உரிமை. வருடத்தில் 15 நாளும் வருகின்ற திருவிழாவில் நான் முன்கொம்பு தூக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது என்னுடைய உரிமை. உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களை எல்லாம் இப்படி மேடை போட்டு நக்கல் நையாண்டி செய்வதால்தான் இன்றைக்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் நக்கலா போச்சுது, நல்லூர் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டமும் நக்கலா போச்சுது. உரிமைக்காக எவன் குரல் கொடுக்கிறானோ அவனை விடுங்கள் ஐயா. எதற்கு நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமைகளை அதில் காட்டுகிறீர்கள்? இந்த பேச்சு திறமைகளை எல்லாம் இங்குதான் காட்டுவார்கள். பேச வேண்டிய இடங்களில் சத்தம் போடாமல் எழும்பி போய் விடுகிறார்கள். எங்களுடைய வேண்டாம் இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டு நடப்பு இருக்கிற நிலைமையில ஒரே ஒரு விடயம்தான், ஆன்மீகம் இன்றைக்கும் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய திருவிழாக்களிலும் ஆன்மீகம் இருக்கிறது என்பதற்குரிய மிகப்பெரிய சான்று என்னவென்றால் இது கலியுகம். இங்கு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை எல்லாம் தலைவிரித்து ஆடக்கூடிய காலம் இது. போட்டியும் பொறாமையும் நீயா நானா என்று முந்திக் கொண்டு நிற்கக்கூடிய இந்த காலத்திலும் ஆன்மீகம் என்ற பெயரில் எத்தனை சனம் இங்கு கூடி இருக்கின்றது. இங்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு கலை பார்த்து கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது ஆன்மீகம் வளர்ந்துதான் இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய எதிரணியின் 3ஆம் பேச்சாளர் ஹரிஹரன் அவர்கள் வருவார். பல உதாரணங்களை எடுத்து சொல்லுவார். நாட்டில் அவர்களை கொலை செய்து விட்டார்கள், அதை திருடி விட்டார்கள், நாடு இப்படி இருக்கிறது, ஆன்மீகம் எங்கே இருக்கிறது என்று. இன்று காலமே தான் சொன்னார். நாங்கள் ஒரு தீர்த்தக்கேணி கோயில கட்டுறதுக்கு எவ்வளவு பாடுபட்ட நாங்கள் தெரியுமா? பொடியங்கள் எல்லாரும் நின்று எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தீர்த்தக்கேணிய கட்டி நாங்கள் தெரியுமா? ஒரு டிகிரி எடுத்திருக்கிறார், ஒரு நல்ல வேலையில இருக்கிறார், ஒரு மணித்தியாலும் ஓவர் டைம் செஞ்சாலே நாங்கள் ஒரு நாளைக்கு வாங்குற சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதனுடைய பெருமை எது என்று சொன்னால் கோயிலுக்கு தொண்டு செய்வதாகத்தான் இருக்கிறது. அப்ப எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் பக்தி வாயிலாக வெளிப்படுத்தவில்லை நடுவர்களே, நாங்கள் தொண்டு வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடல் கடந்து சென்றவர்களால் எல்லாம் ஆன்மீகத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய முடியும் என்று சொன்னால் அங்கு பனியிலும் குளிரிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை அனுப்பி வைக்க மட்டும்தான் நடுவர்களே முடியும். அதை வைத்து அழகழகாக மின்விளக்கு சூடி கொண்டாடுகிறார்கள். அதிலே இவர்கள் குறை கூறுகிறார்கள். ஆனால் ஆன்மீகத்திற்கு கொடுப்பவர்களை எல்லாம் நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பல MBBS என்று சொல்லக்கூடிய பல மனிதர்களுக்கும் காசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி எல்லாம் எதுவும் கவலைப்பட மாட்டார்கள். நாங்கள் இன்றைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறோம் அப்படி என்று சொல்பவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் காசு கொடுக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விமர்சிக்க மாட்டார்கள். ஆலயத்திற்கு தான் இன்று இந்த நிலைமையில் இருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த வள்ளியானந்த பிள்ளையாருக்கு தன்னுடைய அம்மா வைத்த நேர்த்திக்கடன் தான் என்ற ஒரு நன்றி உணர்வோடு அவன் காசுகளை கொண்டு வந்து கொட்டுகிறான் நடுவர்களே. கடல் கடந்து இருப்பவனால் அது மட்டும் தான் செய்ய முடிகின்றது என்று அவன் ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது கொஞ்சம் பாராட்டுங்கள். அவர்களை விமர்சிக்காவிட்டாலும் பரவாயில்லை. இப்படி நாங்கள் எப்படி ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதை இந்த அவையில் கூறிக்கொண்டு ஒரு விடயத்தை மட்டும் நான் கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன்.
நடுவர் அவர்களே, இந்த சிவனும் முருகப்பெருமானும் என்பது இந்த இந்து சமயம், சைவ சமயத்தின் மாபெரும் சக்தி அப்படி என்று நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பம் என்று நாங்கள் யோசித்துக் கொள்ளுவோம். சிவனாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், அவருடைய பிள்ளையார், முருகப்பெருமான் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். எந்த மொழியில் பேசிக் கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வருகிறது. தமிழாகத்தான். இலங்கையை போன்று பெரும்பான்மை மொழிகள் அப்படி என்றவுடன் அந்த மொழியில் தான் பேசுவார்கள் என்று நாங்கள் நினைக்க கூடாது. அவர்கள் தமிழ் மொழியில் தான் பேசுகிறார்கள். அதைத்தான் அருணகிரிநாதர் எப்படி சொல்கிறார் என்றால், கொன்றை சடையார்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகர்வோனோ என்று அவர்கள் தமிழால் தான் பேசுகிறார்கள் அப்படி என்று அருணகிரிநாதர் சொல்லி முடிக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாங்கள் பேசுகின்ற பாஷை பெரும் பாஷை கிடையாது, அது தெய்வங்கள் பேசக்கூடிய பாஷை. அப்படி தெய்வங்கள் பேசக்கூடிய பாஷை இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும் ஆன்மீகம் தழைத்துத்தான் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நேரத்தை கருத்தில் கொண்டு தங்கச்சி அருமையாக உரை நிகழ்த்தி இருக்கிறாள். அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக அண்மையிலே உலகளாவிய ரீதியிலே பல்கலைக்கழக அணிகளுக்கு இடையிலே நடைபெற்ற போட்டியில் சர்வதேச ரீதியிலே முதலிடம் பெற்ற பேச்சாளர், இளம் கலைஞன், ஈழத்து குரல் என்று சொல்லி ஒரு டியூட்டி ஒன்றை நடத்தி அதிலே பல எதிரிகளை சம்பாதித்து பல லட்சங்களை முளைத்து ஆணித்தரமான பல கருத்துக்களை முன்வைக்கின்றவர். தங்கச்சி கார்த்திகாயினியோட சேர்ந்து விடிய கால 5 மணிக்கு டான் டிவியில வணக்கம் தமிழகம் என்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை செய்கின்ற டான் டிவியினுடைய ஒரு உத்தியோகஸ்தர். அதை விட இந்த உணவு கட்டுப்பாட்டு துறை, எங்கேயாவது சாப்பாட்டு கடைகள் பிரச்சனை சொல்லுமா வந்து பிடிச்சோண்டு போகணும். உணவு தர கட்டுப்பாட்டு துறையிலே அரச உத்தியோகம் இருந்து கொண்டிருக்கின்ற தம்பி ஹரிஹரன் அவர்களை தன்னுடைய நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி. எழுதி தந்ததை விட அதிகமாகவே புகழ்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நீங்கள் தந்த 5000 ரூபாய்க்கு அவ்வளவு தான் பேசலாம். பட்டிமன்றத்தை நிலையா 500 ரூபா தான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. கன்னி தமிழாம் என் செந்தமிழ் தாயை சிரம் தாழ்த்தி கொண்டு பாரதம் எழுத தன் ஒற்றை கொம்பை கொடுத்தவன் இந்த ஈழத்தமிழர்களுடைய வரலாறு எழுதுவதற்கு ஒரு தெம்பை இந்த இனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு நேரடியாக தலைப்புக்குள் நுழைகிறேன். நடுவர்களே, இந்த அவையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. ஏன் பாம்பு? இரவு நேரங்கள் தானே பாம்புகள் வரலாம். இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் என்னவென்றால் நடுவர்களே, இன்றைக்கு ஆலயங்கள் ஆன்மீகமாக இருக்கிறதா இல்லை ஆடம்பரமாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. எதிரணியிலே இருந்து 3 வந்தார்கள். 3வது ஒருவர் வரப்போகிறார். ஆனால் முசாந்தன் வந்தார். கணக்க பேசினார் நடுவர்களே. ஆனால் கனதியாக பேசினாரா என்றால் இல்லை. கார்த்தியாயினி வந்தார். நிறைய பேசினார், நிறைவாக பேசினாரா என்றால் இல்லை. அண்ணன் சஜீவன் வருவார், சத்தமாக பேசுவார், ஆனால் சரக்கோடு பேச மாட்டார். அவர் குடிகாரர் இல்லை, அவர் இந்த கருத்து என்ற ஒரு சரக்கோடு பேச போவது இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அண்ணன் உஷாந்தன் வந்தார். எங்களுடைய இனத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், யாரெல்லாம் அடுத்தவனுடைய அழுக்குகளை சுட்டிக்காட்டி தன்னை புனிதனாக காட்ட நினைக்கிறானோ அவனை எல்லாம் பாராளுமன்றம் அனுப்பிவிட்டு அவனை நினைத்து அடுத்த 5 வருடங்களுக்கு நீலிக்கண்ணீர் வடிப்பதே இந்த இனத்தினுடைய சாபமாக இருக்கும் பொழுது, ஒரு இளையோர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு எதிர்கால அரசியல்வாதியும் அதே விடயத்தை தான் சொன்னார். நாங்கள் எல்லாம் தூய்மையானவர்கள், எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் இல்லை என்று இன்றைக்கு எங்களுடைய பரப்பிலே அரசியல் செய்யக்கூடியவர்களுடைய விளையாட்டை கனகச்சிதமாக பிடித்து பேசியிருக்கிறார். அவர் சொன்னார், இந்த வேட்டி ஷர்ட் போட்டவனை எல்லாம் நம்ப கூடாது என்று சொன்னார்.
எங்களுக்கும் தான். எங்களுக்கு டீச்சர் சொல்லி இருக்கிறார், இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். சத்தியமா இந்த மேடம் மட்டும் நான் அதை நம்பி இருந்தேன். சுதந்திரன் இப்ப பேச வந்தாரோ அதிலேருந்து ஒரு முடிவெடுத்தன், வெள்ளையா இருக்கிறவன் சொல்ற எதையுமே நம்ப கூடாதுங்கிறது. சுதந்திரன் வந்தா சின்ன மேளத்தை பற்றி பேசினா, சரி சின்ன மேளத்தை விடுவோம், சின்ன மேளம் இருந்தது, பெரிய மேளம் ஆகியது, எல்லாத்தையும் விடுவோம். ஆனால் இன்றைக்கு தமிழர்களுடைய ஆலயங்களிலே கேரள கண்டை மேளம் என்ற ஒன்றை லட்சங்கள் கொடுத்து நாங்கள் சேர்த்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த மரபு தமிழருடைய ஆன்மீகத்திலே எங்கே இருந்து புகுந்தது என்ற கேள்வியை இந்த அவையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு யூடியூபர்ஸ் உதவுகிறார்கள் என்றார்கள். யூடியூபர்ஸ் எதற்காக உதவுகிறார் என்றால், ஒரு ஆலயம் என்பது ஆன்மீகத்திற்கான இடம் மாத்திரம் அல்ல, அந்த ஆலயம் சமூகவியல் கோட்பாடுகளோடு செயற்பட வேண்டும். இன்றைக்கு ஆலயங்கள் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பை குறைத்தது, சமூக சேவைகளை குறைத்ததுதான். இன்றைக்கு யூடியூபர்ஸ் கைது, யூடியூபர்ஸ் 9 கோடியிலே வீடு கட்டினார், புலம்பெயர் நாட்டவர்கள் காசுகளை சேர்த்தார்கள், 27,000 வாக்குகளுக்காக ஒருவருக்கு புலம்பெயர் மக்கள் வாக்கு சேர்த்தார்கள் என்று இன்றைக்கு எங்களை நாங்களே திட்டி தீர்க்கும் நிலைக்கு வந்திருப்பதற்கு எங்களுடைய ஆலயங்கள் சமூக சேவையை மறந்ததுதான் காரணமாக இருக்கிறது. கார்த்திகாயனி வந்தார், கார்த்திகாயனி நிறைய பேசினார். இந்த ஆடம்பரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். கார்த்திகாயனி, ஆடம்பரம் ஆன்மீகம் என்றால், ஆன்மீகம் என்றால் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சு முழுகி தலைமுடியெல்லாம் உலர்த்தி பூ வச்சு கொடுக்குறது ஆன்மீகம். ஆனால் ஆடம்பரம் என்றால் நீங்கள் முழுகைக்குள்ள நீங்கள் போட்டு கொண்டு போற அந்த சவரி முடியை முழுக பார்த்து அதுக்கும் பூ வச்சு அதோட போவதுதான் ஆடம்பரமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடியது எல்லாம் அதுவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. வந்தால் பசித்தவருக்கு உணவளிக்கத்தானே வேண்டும், நாங்கள் மேற்கொள்கிறோம், பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும். ஆனால் பசித்தவரை தாண்டி பசித்தவரது வீட்டிலே 10 நாளும் திருவிழா முடியும் பட்டு பிரிச்சிலே வைத்து சாப்பிடக்கூடிய அளவு உணவை எந்த ஆலயமும் உங்களுக்கு அளிக்க சொல்லித் தரவில்லை. அது இன்றைக்கு ஆடம்பரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கார்த்தியாயனி வந்தார், அவர் மஞ்சள் சேட்டு மஞ்சள் கரை வேட்டி. அவர் வந்தார், இவா மஞ்சள் ஜாக்கெட் மஞ்சள் கரை வச்ச சாரி. 2 பேருமே அவர் உருவாண்டுதான் பாக்குறீங்களே தவிர இன்னைக்கு பிள்ளையாரும் மஞ்சள் இதுதான் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையாதான் எல்லாருமே ஆலயங்களிலே கடவுளை பார்ப்பது இல்லை. பக்கத்தில் இருக்கிறவர் என்ன கலர் நெக்லஸ் போட்டுக்கா, எந்த டிசைன் நெக்லஸ் போட்டுக்கா, அவர் அது இவர் என்று பார்க்கக்கூடிய ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிறது. எங்களுடைய இனத்திலே இருந்தார்கள் பெண்கள், வரிகளை உடுத்திக் கொண்டு கொடிகளை தாங்கிக் கொண்டு பல தலைமுறைகளை எதிர்த்த பெண்கள் இருந்தார்கள். இன்றைக்கு கொறி பூசி சொறி பிடிக்கக்கூடிய பெண்களைத்தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா என்று கேட்கிறோம். எங்களுடைய மிகுந்த பல மிகுந்த தோள்களிலே இந்த இனத்துக்கான வித்துக்களாக பலர் மாறினார்கள், பலன்களாக தங்களுடைய தோள்களை கொடுத்தார்கள் இந்த மண்ணிலே. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த மண்ணிலே இன்றைக்கு பலம் கூட இல்லாமல் போதைக்கு அடிமையாகி வீதிகளிலே விழுந்து கிடக்கக்கூடிய இளைஞர்களை தான் இன்றைக்கு ஆலயத்தினுடைய இளைஞர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? மகாகவி அவர்கள் எழுதினார், தேரும் திங்களும் என்ற கவிவரியிலே, ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இழுக்கிறதே, வாருங்கள் நாமும் பிடிப்போம் வடத்தை என்று சாதியத்தை அழகாக காட்டினார். இன்றைக்கு முன்கொம்பு பின்கொம்பு என்று கூறுகிறீர்கள் அல்லவா? அது முன்கொம்பு பின்கொம்பு அல்ல, உயர் சாதி தான் சாதி என்ற வர்க்க வேறுபாடுகள் தான் இன்றைக்கு ஆலயங்களிலே இந்த கொம்பு பிரச்சனை, சாமி காவுதல் என்ற பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது. உசாந்தரண்ணா வந்தார்ல, உசாந்தரனுடைய அப்பாவும் இந்த பட்டிமன்றத்தை ரசிக்க வந்திருக்கிறார். உசாந்தரண்ணா கோயிலுக்கு போய் சின்னன்றே என்று எனக்கு புலிப்பல் வச்சு சங்கிலி தராம நான் போமாட்டேன், எனக்கு மொத்தமா ஒரு கை செயின் கூடாம நான் போமாட்டேன், பட்டுவாட்டி தராம போமாட்டேன் என்று அடம் பிடித்து ஆடம்பரமாக வாழ்ந்த இவர்தான் இன்றைக்கு வந்து பேசுகிறார், எல்லாம் சிவமயம் என்று பேசிக் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த போலி ஆட்கடத்தல்காரர்களுடைய கதைகளை நம்பி நீங்களும் வாக்குகளை மன்னிக்கவும் கைதட்டல்களை கொடுத்து விடாதீர்கள் என்பதை இந்த அவையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது இந்த சாரி என்று வரும் பொழுதுதான் ஒரு மனுஷி வந்து சாரி எடுக்க போறான். சாரி எடுக்க போனோம்னா என்ன செய்யறாண்டா, அவையெல்லாம் கேட்கணும், வடிவான சாரி எடுத்து கோயிலுக்கு வந்துட்டான். அப்ப பக்கத்து வீட்டு மனுஷங்களை கோயில வச்சு கேட்டான், இப்படியே இவ்வளவு வசதியான சாரி எடுத்துக்க, அது புருஷனுக்கு தெரியுமோ? நான் எடுத்தது கடைக்காரருக்கே தெரியாது, எங்க புருஷனுக்கு தெரியுது. அப்ப களவு. அப்ப ஆலயங்களுக்குள் நாங்கள் ஆடம்பரமாக வர வேண்டும் என்று களவுகள் நடக்கிறது. இந்த ஒரு நண்பர், அதான் ஜீவானந்தன் அண்ணாவுடைய வீட்டிற்கு செல்கிறேன். ஜீவானந்தன் அண்ணா வீட்டு வாசலை சென்று தட்டுகிறேன். கோயிலுக்கு மறுபடி கொடியேறிட்டு ஜீவானந்தனாவை கோயிலுக்கு அழைப்பதற்காக செல்கிறேன். அப்ப பார்த்தா ஜீவானந்தன் அண்ணாவுடைய மனைவி மாதிரி ஒருவர் இரவு உடையிலே அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்ப இரவு உடையிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய மனைவிதான் இவர் கோயிலுக்கு போயிட்டார் என்று விட்டு நான் சரி என்று அந்த வாசலை விட்டு திரும்புகிறேன். அப்ப அந்த உருவம் அங்கிருந்து கூப்பிடுகிறது, இங்க வா. இது என்னடாப்பா ஜீவானா அவன் வீட்டுல இல்ல, அங்கே இருந்து ஒரு ஆள் கூப்பிடுது, போவோமோ விடுவோமோ ஒன்று கிட்ட போனா ஜீவானா என்ன செய்யறாருன்னா நைட்டியில போட்டுக்கொண்டு இருக்கிறார், நைட்டியோட போட்டுக்கொண்டு ஒரு மீசையை மஞ்சோடு இருக்கிறார்.
ஆனா ஏன் என்ன வைஃப் உடுப்ப போட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா மனுஷன் சொல்லிட்டு போனவாவா வீட்டுல இருக்கிற நகைகள் சாரிகள் எல்லாம் கட்டி கொண்டு நான் கோயிலுக்கு போறேன். நான் கோயிலுக்கு போனது தெரிஞ்சா வீட்டை கள்ளன் வந்துருவான். அப்ப வீட்டை நான் இருக்கிற மாதிரி நீங்க நைட்டிய போட்டு கொண்டு இருங்கோ, நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே, இப்படி ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திலே இதை நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதே மாதிரிதான் ஜீவானாவுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார். அப்ப ஜீவானா வேலைகள் இல்லாமல் இருக்கிற காலத்திலே 2 குழந்தைகள் உருவாகியது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய மனைவி கோயில்களுக்கு செல்வது வளமை, இந்த கோயில் கொடியேறி விட்டது. அவர் அரசாங்க வேலையில இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் அங்க இருந்து போனடிச்சு பகல் திருவிழாக்கு போறதுல இரவு திருவிழாக்கு போறதுக்காண்டி இவரை சொல்றது வீட்டு ஏறுங்கோ என்ன ஏற்றி இறக்கணும். அப்ப இவருக்கு போன் அடிக்கிறது எங்க இருக்கிறீங்க, வீட்டை தான் இருக்கிறேன். அப்போ இந்த கிரைண்டர் ஒருக்கா போட்டு காட்டுங்க. இவர் முன்ன ஓடி பேய் கிச்சனுக்கு இருக்கிற கிரைண்டரை போட்டு காட்டுவார். அது கிரு நல்ல சவுண்ட் ஒன்று போட்டு ஒவ்வொரு நாளும் இவர் கிரைண்டரை போடுறதும் அவாம் இவர் வீட்டை தான் இருக்கிற. அன்றைக்கு சப்பர தண்டு. அப்ப மனுஷி வீட்டை வரவணும் பண்ணிட்டு ஹாஃப் டே லீவோட வீட்டை வீட்டை வந்தா வீட்டை 2 பிள்ளைகளும் வாசல் 2 அடிபடுத்துகள். அடிபட மனுஷனுக்கு இருந்து ஒப்பர் போயிட்டாரு. அப்ப கிரைண்டரையும் கட்டி கொண்டு கோயில் பக்கம் போயிட்டாரு. அப்ப அப்படிப்பட்ட இவர்கள், அப்படிப்பட்ட ஒரு மனைவிமார்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய இந்த சமுதாயம் தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி நீங்கள் ஒரு அருமையான கதையை சொல்லியிருந்த நல்லூரிலே எட்டி பார்த்து அம்மாவினுடைய சட்டை எட்டவில்லை என்று. அதேதான் அதே பிள்ளையிடம் கேட்டார்கள், அப்பாவுடைய ஜீன்ஸை பிடித்திருக்கலாம் தானே, அப்பாவுடைய வேட்டியை, அப்பா வேட்டி அணியவில்லை, ஜீன்ஸ் தான் போட்டிருந்தார். அப்ப அதையாவது பிடித்திருக்கலாம், அது அவரை தெரியாமையே வழுக்கி எங்கே வந்து அதை தேடிக்கொண்டு அவர் ஒரு பக்கம் தெரிகிறார்கள். அப்ப இப்படியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து, அது ஒரு நாகரிகம் தம்பி. ஜீன்ஸ் இறக்கி போடுறது ஒரு நாகரிகம். அது என்ன நாகரிகமாக இருக்கட்டும், நாங்கள் ஆலயங்களில் ஆன்மீகத்தில் நாகரிகம் இல்லை, அது நாயகரீகம். ஏதோ ஒரு ரீகமாக இருந்து விட்டு போகட்டும். இன்னொரு விடயம், இறுதியாக ஒரே ஒரு விடயம். இன்றைக்கு நீங்கள் ஆலயங்களாக பார்க்கிறீர்கள் அல்லவா? 2009 முள்ளிவாய்க்காலிலே எத்தனையோ மக்களை நாங்கள் பறிகொடுத்தோம். எங்களுடைய இனத்துக்கென்று இருந்தவர்கள் இல்லாமல் போகிற கட்டாயம் வரும் பொழுது எங்களை எல்லாம் பாதுகாவலாக பார்த்து கொண்டு இருந்தது வச்சாப்பிளை கண்ணகி அம்மனும் எங்களுடைய மன்னார் மடுமாதாவாகவும் தான் இருந்தார். ஆலயங்கள் மீது அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தோம். 2 கரங்களை கூப்பி வட்டாப்பிளை கண்ணகி அம்மனை நோக்கி நந்திக்கடலோடு நந்திக்கடலாக நின்று அழுதோம். அந்த தெய்வம் தான் நாங்கள் ஆற்றாது அழுத கண்ணீருக்கு மீட்சி கொடுக்க வேண்டும் என்று வேண்டினோம். அப்படி உயரிய இடத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆலயங்களை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நீதிமன்ற வாயில்களிலே கொண்டு போய் விட்டிருக்கிறோம். வட்டுக்கோட்டையிலே ஒரு இடம் இருக்கிறது, வழக்கம்பறை என்ற கிராமம். அந்த கிராமத்திற்கு பக்கத்திலே சத்தியகாடு என்ற கிராமம் இருக்கிறது. இந்த வழக்கம்பறை கிராமத்திலே ஏதாவது முரண்பாடுகள், ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் சத்தியகாடுகள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சென்று கற்பூரம் வைத்து சத்தியம் செய்வார்கள், ஆலயத்தை நீதிமன்றாக மாற்றி இனி இந்த குற்றத்திலே ஈடுபட மாட்டேன் என்று. அப்படி ஆலயங்கள் எல்லாம் நீதிமன்றங்களாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆலயங்கள் அனைத்தையும் நாங்கள் தான் கொடியேற்றுவோம், நாங்கள் தான் நிர்வகிப்போம், நாங்கள் தான் வில் மண்டபம் கட்டுவோம், நாங்கள் தான் வசந்த மண்டப பூஜை செய்வோம் என்று ஆலயங்கள் அனைத்தையும் நீதிமன்றங்களிலே ஏற்றிவிட்டு நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சாதி பெருமைகளை பேசிக்கொண்டு திரிகிறோம் என்றால் இந்த ஈழத் தமிழினம் அடுத்த தலைமுறைக்கு எந்த ஆடம்பரத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டால் தெரியும். ஆலய முற்றலிலே அந்த வில் மண்டபங்களிலே வந்து படுத்திருந்தால் எவ்வாறு காற்றுகள் வரும். இன்றைக்கு உங்களுடைய ஆடம்பரத்திற்காக வில் மண்டபங்களை கட்டி சுற்றி வர பெரிய சுவர்களை எல்லாம் எழுப்பி இன்றைக்கு அந்த சுதந்திரத்தை இல்லாமல் ஆடம்பரம் என்ற பெயரிலே செய்துவிட்டோம். எனவே ஒரு இனம் எப்பொழுது தன்னுடைய பண்பாடு கலாச்சாரங்களை இழக்க தொடங்குகிறதோ அப்பொழுதே அந்த இனம் அடிமைப்பட அழிய தொடங்கக்கூடிய இனமாக மாறிவிட்டது. எனவே எனதருமை பெரிய மூத்தவர்களே, இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேவையற்ற ஆடம்பரங்களை, இந்த ஆட்கடத்தற்காரர்களின் கதைகளை நம்பி அவர்களிடம் ஊக்குவித்து விடாதீர்கள். இல்லையெனில் நாங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் கூட்டங்களிலும் பார்க்கும் களியாட்ட வேடிக்கை நிகழ்வுகளை தினம்தோறும் எங்கள் குடும்பங்களில் பார்க்க வேண்டிய நிலை வரும். எனவே இந்த சமூகத்தை ஆன்மீகத்தோடு அழைத்து செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நேரம் போகிறது, ஆகையினாலே இந்த பட்டிமன்றம் இப்பொழுது முடிய போகிறது. நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆடம்பரம் தான் உண்மையிலே கோயில்களிலே நடக்கிறது என்று. இப்பொழுது தம்பி சஜீவன் அவர்கள் வந்து பேசுகின்ற பொழுது எங்களுக்கே ஒரு குழப்பம் ஒன்று வரும். உண்மையிலே ஆன்மீகம் தான் இருக்குதா, இல்லை ஆடம்பரம் தான் இருக்கிறார்கள். தென்னாடு என்று சொல்லி ஒரு பத்திரிகையை நடத்தி இந்து சமயத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற அரும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற தம்பி செந்தமிழாதன், ஆசிரியர், அரச உத்தியோகத்தர், சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர் என்ற பன்முக ஆற்றல்களை கொண்ட சமூக சேவகன் தம்பி தென்னாடு சஜீவன் செந்தமிழ் ஆதன் அவர்களை தன்னுடைய நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். எல்லாம் வல்லவர்களாக எங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்ற துன்னாலை வள்ளி ஆனந்த பிள்ளையாரனுடைய பாத கமலங்களை மனம் மொழி மெய்களினாலே போற்றி வணங்குகின்றேன். அரங்கத்தில் வீற்றிருக்கின்ற அன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆலயத்தினுடைய ஆன்மீக சமநிலையை பாதுகாப்பதற்காக இந்த இரவு பொழுதிலும் இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற எம்பெருமானினுடைய மீள ஆடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கம். இன்றைய சூழலில் ஆலய திருவிழாக்களில் பெரிதும் புலப்படுவது ஆன்மீகமா அல்லது ஆடம்பரமா என்று இந்த பட்டி மண்டபம் இப்போது நிறைவுக்கு வருகின்றது. நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பிலே இருந்து 3 பேர் வந்து பேசினார்கள். எதை பேசினார்கள் என்பதை நாங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் அவர்கள் பேசியது எல்லாம் பெண்களை மையப்படுத்தி பேசினார்கள். பெண்களினுடைய இடையை பேசினார்கள். ஆலயத்துக்கு வருபவர்களை பார்த்து அவர்களை நக்கல் நையாண்டி செய்கின்ற விதமாக அவர்கள் பேசினார்கள். ஆன்மீகம் எது, ஆடம்பரம் எது என்று வகுத்து பிரித்து பேசினார்களா என்றால் அது கிடையாது. நீங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆடம்பரம் என்பது ஆடை அணிகலன்களை அணிவது, நல்ல சாப்பாடை உண்பது, ஆலயத்தை பெரிதாக கட்டிவிட்டால் அது ஆடம்பரம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஆன்மீகம் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது தவறு. நடுவர் அவர்களே, ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? மனதிலே ஒருவனுக்கு இயல்பாக தோன்றுகின்ற அன்பு அதனுடைய நிலையிலே இருந்து சற்றும் தளர்ந்து விடாமல் பல்கி பெருவாகித்து அது ஒரு பேராறாக ஓடுமாக இருந்தால் அந்த அன்புதான் நடுவர்களே ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் இன்றைக்கு இந்த மண்ணிலே இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே அண்ணன் சொன்னார், புட்டு கொடுக்கிறார்கள், இட்டலி கொடுக்கிறார்கள், நூடில்ஸ் கொடுக்கிறார்கள். இங்கே ஆடம்பரம் தான் இருக்கிறது. கிடையாது. எதை கொடுக்கிறார்கள் என்பதிலே இல்லை, எப்படி கொடுக்கிறார்கள் என்பதிலே தான் நடுவர்களே விஷயம் இருக்கிறது. இவர்கள் கொடுக்கிற புட்டும் இட்டலியும் இடியப்பமும் எப்படி வருகிறது என்றால், நீங்கள் சோறு கொடுத்தால் தான் அன்னதானம், அதுதான் ஆன்மீகம் என்பது கிடையாது. எங்கோ ஒருவன் எங்கோ இருந்து உழைத்து இந்த மண்ணிலே ஒருவேளை சோற்றுக்கு வழியில்லாதவர்கள் இருக்கிறார்கள், அல்லது ஆலயத்துக்கு வருகிற அடியவர்கள் பசியோடு வீடு திரும்ப கூடாது என்பதற்காக உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை மனநிலை இருக்கிறது அல்லவா நடுவர்களே, அதுதான் ஆன்மீகம். ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். ஆலயத்திலே கோபுரம் கட்டுவது, பெரிய சுவர்களை எழுப்புவதெல்லாம் ஆன்மீகம், ஆடம்பரம் என்றால், ராஜராஜ சோழன் தஞ்சையிலே பெருவுடையார் கோயிலை அமைத்த போது இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற விதத்திலே பெரிய கற்றாழியாக ஒரு கோபுரத்தை அமைத்தானே, அந்த கோபுரத்தையும் நீங்கள் ஆடம்பரம் என்கின்ற பகுதிக்குள்ளேதான் கொண்டு வந்து பார்க்க போகிறீர்களா என்றால் அது இந்த சமயத்துக்கு இவர்கள் செய்கிற துரோகம். நடுவர்களே, ஆன்மீகம் என்பது மனங்களிலே தோன்றி மனங்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்துவது. அதை நீங்கள் எதிலும் கண்டு மகிழலாம். அண்ணன் வருகிற போது, நதீஸ் அண்ணன் வருகிற போது சொன்னார், அலங்கார விளக்குகள் இங்கே எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, எனவே இங்கே ஆடம்பரம் தானே இருக்கிறது என்று கேட்டார். சொற்றுணை சோதி வானவன் என்று அப்பர் சுவாமிகள் இறைவனை பாடுகிறார். நடுவர்களே, இறைவன் ஒளியிலே இருப்பவன் என்று எங்களுடைய சமயம் சொல்லிக் கொடுக்கிறது என்றால், அந்த ஒளி கற்பூர தீபமாக இருக்கலாம், ஒற்றை தீபமாக இருக்கலாம், அல்லது இந்த டியூப் லைட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் எதிலே இறைவனை கண்டாலும் அதிலே இறைவன் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பான் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நீங்கள் ஆடம்பரமாக நகைகளை அணிந்து வந்து, சேலைகளை வந்து ஆடம்பரத்தை காட்டுகிறீர்கள் என்றால், அங்கே ஆன்மீகம் எப்படி ஒருபடி மேலே நிற்கிறது என்றால், உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த மண்ணிலே சாக்கிய நாயனார் என்று ஒரு நாயனார் வாழ்ந்தார். அவருக்கு இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியாது. அவருடைய வரலாற்றை எழுதுகிற போது, அவருடைய வரலாற்றை பதிவு செய்கிற போது சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார், என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும்
மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள் என்று சொல்லுகிறார் நடுவர்களே. நீங்கள் எப்படியும் ஆலயத்துக்கு வரலாம், பட்டுப்புடவை கட்டி 10 பவுன் சங்கிலி போட்டு நகை நட்டோடு ஆடம்பரமாக வரலாம், அல்லது ஒரு கந்தல் ஆடையோடு கூட ஆலயத்துக்கு வரலாம். அங்கே எப்படி வருகிறீர்கள் என்பது பொருள் கிடையாது. மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள். நீங்கள் இறைவனை மறவாது இந்த ஆலயத்துக்கு வருகிறீர்கள் அல்லவா, அதிலேதான் ஆன்மீகம் ஒருபடி உயர்ந்து நிற்கிறது. அண்ணன் ஜீவானந்தன் அவர்களுக்கு பெண்கள் நீளமாக கூந்தல் வைத்திருந்தாலே அது ஆடம்பரமா? எனக்கு இது விளங்கவில்லை. நீங்கள் சமயத்தை படிப்பிக்கின்ற நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் ஜீவானந்தன் அவர்களே, நீங்களே இப்படி பேசினால் அந்த விருது 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினது, அது அப்படித்தான் வாங்கி இருப்பாரோ என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது. இவரே இப்படி பேசினால் இளைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? நீளமாக கூந்தல் வளர்த்தால் அது ஆடம்பரமா? அது ஆடம்பரமா? நீங்கள் படிக்காதது அல்ல. கனம்புல் நாயனார் என்று ஒரு நாயனார் இருந்தார். அவர் இறைவனுக்கு திருவிளக்கு ஏற்றுகின்ற பணியை செய்து கொண்டிருந்தார். கஷ்டம் வந்தது, நஷ்டம் அடைந்தார், வியாபாரம் தலைக்கு மேலால் போய்விட்டது. ஜீவானந்தன் அண்ணாவுக்கு போனது போல என்ன செய்தார்? பக்கத்துல போய் ஒரு ஊரில விளைந்திருந்த கனம்புட்களை எல்லாம் அறுத்து வந்து திரியாக்கி எல்லோரிடமும் கடன் பட்டு எண்ணெய் வாங்கி விளக்கெடுத்தார். ஒரு நாள் கனம்புட்களும் இல்லாமல் போனது. இறைவனிடத்திலே இருந்து அழுதார், சிந்தித்தார், என்ன செய்யலாம் என்று யோசித்தார். இன்றைக்குத்தான் நாங்கள் இப்படி கட்டையாக தலைமையில் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே எல்லாம் ஆண்களும் நீட்டாகத்தான் தலைமையில் வைத்திருந்தார்கள். தன்னுடைய தலைமுடியையே திரியாக்கி இறைவனுக்கு திருவிளக்கு ஏற்றினார். எனவே எப்படி வணங்குகிறோம்? நீட்டாக முடிவளர்த்திருந்தால் அது ஆடம்பரம், அதெல்லாம் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் எதை செய்ய போகிறோம், இந்த மண்ணுக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் நாங்கள் எதை கொடுக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். அண்ணன் இன்னொரு விடயத்தை சொன்னார். பூ போட்டு கும்பிடுறது அதெல்லாத்தையும் சொல்லி போட்டு சொன்னார். இசை பாடித்தான் இறைவனை வணங்க வேண்டும். மற்ற நீ வன்மை பேசி வன்றுண்டன் எனும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பிற் சிறகி பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று அவர் சொன்னார். ஆனால் இசை பாடுவது என்பதும் எங்களுடைய ஆன்மீகம்தான். சலம்பூவோடு தூவம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிற போது ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. இங்கே ஆலயத்திலே ஐயாமார் இருக்கிறார்கள். எதற்கு பிறகு செய்ய வேண்டும் என்று ஆகமம் விதித்த அடிப்படையிலே தான் ஆலயம் இன்றைக்கு நடக்கிறதே தவிர ஆடம்பரம் விதித்த அடிப்படையில் எந்த ஆலயமும் நடக்கவில்லை. சிவாச்சாரியார்கள் எல்லாம் முறைப்படி ஆகமத்தை கற்று வந்துதான் ஆன்மீக ரீதியிலே ஆலயங்களை நடாத்துகிறார்கள். ஆடம்பரமாக உங்களுடைய கண்களுக்கு தோன்றுகின்ற பொருட்களிலெல்லாம் ஆண்டவன் தான் இருந்து அருள் பாலிக்கிறார் என்பதை இந்த சபை உணர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருடைய பேச்சுக்களும் முடிந்து இப்பொழுது இந்த கேள்விக்கு ஒரு விடை சொல்ல வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஒரு 2 நிமிடத்திலே இந்த பட்டிமன்றம் முடிந்துவிடும். அதுவரையில் இந்த மைக்கை கவனமா பார்த்துக்கணும். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பிலே இந்த இரவு பொழுதை எல்லோரும் கழித்திருக்கிறீர்கள். ஆலயங்களிலே இன்றைக்கு ஆன்மீகம் உயர்ந்து நிற்கிறதா, இல்லை ஆடம்பரம் உயர்ந்து நிற்கிறதா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இங்கே ஆடை அணிகலன்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பலதை கணித்தார். முந்தைய ஒரு காலத்திலே இருக்கிற ஒரு சேலையை கட்டிவிட்டு சங்கிலி போடாமல், காப்பு போடாமல், குங்குமத்தை வைத்துக் கொண்டு வருங்காலோடு ஒரு கோயிலுக்கு போய் வந்தார்கள். வந்தவர்களும் இங்கே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அப்படி கோயிலுக்கு போக முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று சமூகம் அப்படி மாறி இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆலயத்திலே போய் நிம்மதியாக கும்பிட்டு அந்த ஆலயத்திலே கொடுக்கின்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு ஒரு பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டு விட்டு வீட்டை போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எல்லோரும் உயர்ந்த ஆடைகளை அணிய வேண்டும், மற்றவர்கள் எங்களை பார்க்க வேண்டும்,
எங்களுடைய தகுதி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று காட்டுகின்ற ஒரு காட்சிக்கான இடமாக இன்றைக்கு ஆலயங்கள் மாறியிருக்கிறது. பாருங்கள், முந்தின காலத்திலே ஆலயத்திலே பக்தி பாடல்களை பாடுவார்கள். இருந்த இடையிலே இருந்து கொண்டு ஒரு மிருதங்கமும் ஒரு ஹார்மோனியமும் வைத்துக் கொண்டு ஒரு பாடல் பாடுவார்கள். அது ஆன்மீகத்தை வளர்த்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த இசைக்குழுக்களை வைக்கின்ற பொழுது ஆலயத்தினுடைய ஒரு பக்கத்திலே வியாபாரங்கள் நடக்கும், மறுபக்கத்திலே உணவு பண்டங்கள் ஐஸ்கிரீம் விற்பனை நடக்கும், இஞ்சாலி பக்கத்திலே கோஷ்டி நடக்கும். அந்த கோஷ்டிக்கு ஒரு 10 பேர் டான்ஸ் ஆடுவார்கள். அந்த டான்ஸிலே ஒரு சண்டை மூண்டு அந்த சண்டை ஒரு வாழ்வெட்டிலோ அல்லது ஒரு பிரச்சனையிலோ முடிந்து இடையிலே போலீசார் வந்து அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டி விட்டு போவார். அப்ப இந்த இடத்திலே ஆன்மீகம் வளருதான்னு பார்த்தால் அடிதடி சண்டை வளரும். தம்பி கரியவர்கள் பேசினார், இன்றைக்கு எல்லா கோயில்களிலும் சாதி என்கின்ற ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி சொன்னான். அந்த பாரதி தான் சொன்னான், அன்னசத்திரம் 1000 வைத்தலிலும் ஆலயம் 11,000 நாட்டலிலும் ஒரு பள்ளிக்கூடத்தை வைக்கலாம் என்று சொன்னான். ஆனால் இன்றைக்கு மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெரு இன்றைக்கு நிறைய ஆலயங்களை வைத்திருக்கிறோம். தனித்தனியாக ஆலயங்கள் பிரிந்து விட்டன. அதே போல ஒரு கோயில் ஆலயத்தினுடைய வெளியிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை அடியளக்க சொன்னார்கள். ஒவ்வொரு காலையும் எடுத்து வைத்துவிட்டு ஒரு பெண் குனிந்து நின்ற பொழுது அவளுடைய கர்ப்பப்பையில இருக்கிற கொழுப்புக்கள் கரைந்து பலமாகி அவள் கருத்தரிக்கக்கூடிய நிலை உண்டாகும். இன்றைக்கு எத்தனை பேர் அடியளக்கிறார். பிரதிஷ்டை செய்தவனுக்கு கொலஸ்ட்ரால் நோயே வரலாம், இதய நோய் இல்ல முந்தி. ஆனால் இன்றைக்கு எத்தனை ஆண்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் என்று பார்த்தால் இல்லை. ஆலயத்திலே இந்த உணவை பற்றி கருத்தார். உண்மையிலே வருத்தமான விடயம். யாழ்ப்பாணம் 2 விஷயத்தால கண்டிருக்கிறது. நான் அடையாளம் பற்றி சொன்னேன். என்னன்னு சொன்னால், இப்ப பாருங்க, ஒரு புது வருத்தம் ஒன்று தொடங்கி இருக்கு. ஒரு சைக்கிள் பாஸ்கெட்டுக்குள்ள இருந்து பொடியன் ஒருதனை பார்த்தபடி பொடியன் சைக்கிள்ல போறாங்க. பாஸ்கெட்ல இந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்தார், உலக்கிறவர் அந்த பக்கம் பார்த்து கதைச்சு கொண்டு போயிடும். இந்த கலாச்சாரம் எல்லாம் இப்ப வந்தது. வாழை இலையில சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது, நோய்கள் வராதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு இல்ல. பாருங்க, எப்ப ஒரு கோயில்ல ஒரு இந்து ஆலயத்துல நூடுல்ஸ் போட வழிகிட்டுச்சினமோ அண்டியோட அங்க ஆன்மீகம் குலைஞ்சு போச்சு. ஆலயத்துல போடப்பட வேண்டியது ஒரு பஞ்சாமிர்தம், ஒரு சாதம், ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு மோதகம் மண்டார ஒரு தம்பி சொல்றாங்க. இதுகளை போட்ட காலம் போய் இன்றைக்கு அது மாறி. இன்னொன்று பார்த்தால் வெளிநாட்டில இருந்து திடீரென்று ஒரு ஆள் வந்திருப்பார். இங்க யாராவது இருந்தால் குரணனை காண்கிறார். அவர் வந்து சொல்லுவார், இந்த மாவள் கலர் அவ்வளவு நல்லா இல்லை, அவளுக்கு கலைச்சி போட்டு நாங்கள் அடுத்த மாவளை மாத்துவோம். அந்த மாவள் போட்டு 1 மாதம் தான் இருக்கு. அப்ப பாருங்க, மாவளை போடுகிறார்கள், பெயிண்ட் அடிக்கிறார்கள். ஒரு கோயிலுக்கு சீனி வழி வருத்தம் ஒன்று இருக்கு. இந்த கோயிலுக்கு ஒரு 10 பாட்டு செய்து வெளியிட்டா தான் அது சந்தோஷம். அப்ப இப்படி எல்லாம் சிக்கப்படுகிறார்கள். இறைவனை நேரே தரிசித்து ஆண்டவனுடைய அருளை பெற விரும்புகிறார்கள். இல்லை, கடவுள் தனியாக கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார். நான் நினைக்கிறேன், உண்மையிலேயே ஒரு கோயிலே திருவிழா தொடங்குது என்றால் அந்த கோயிலே இருக்கிற மூலமூர்த்தி உண்மையா தான் சொல்றது. வெளிக்கிட்டு போய் இன்னொரு கோயில்ல இருந்துட்டு அந்த திருவிழா முடிஞ்ச பிறகுதான் இங்க வருவார். ஏன்னா அவ்வளவு கிடைச்ச, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு ஆடம்பரம். முதல் திருவிழாக்காரன் 25 டியூப்லைட் கட்டினாண்டா, 2வது திருவிழாக்காரன் 50, 3வது 100, 4வது 200 இப்படியே லைன்ல போகுது. அப்ப இப்படியான சூழ்நிலையிலே இந்த ஆலயங்கள் ஆன்மீகத்தை வளர்க்குதா இல்லை ஆடம்பரத்தை வளர்க்குதா என்ற ஒரு கேள்வி கேட்டால், இன்றைய நிலையிலே பெரும்பாலான ஆலயங்கள் ஆடம்பரத்தை வளர்ப்பதில் தான் அதிகமான எண்ணப்பாட்டை கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆன்மீகத்தில் ஆடம்பரத்தை ஏற்படுத்தி மனநிறைவோடு இறைவனை தொழுது எல்லோரும் இன்புற்று நல்ல வண்ணம் வாழ்வதற்கான வழிமுறைகளை பெரியவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.